وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த நிகழ்விலே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவினுடைய தலைவரும் நமது சோலமாதேவியினுடைய ஜமாத்தினுடைய தலைவருமான முஹம்மது அலி ஹாஜி அவர்களே, எனக்கு முன்னே இங்கே அருமையானதொரு உரையை நிகழ்த்திய பாசத்திற்குரிய அண்ணன் யூசுப் ஹசரத் பெருந்தகை அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற ஆன்றவர்களே, சான்றோர்களே, வருகை தந்திருக்கிற இஸ்லாமிய பெருமக்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒரு அருமையான நிகழ்விலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறான். தொடர்ந்து 3 நாட்கள் இங்கே குர்ஆனுக்காக வேண்டி, அதை படித்த பிள்ளைகளுக்காக வேண்டி நீங்கள் விழா எடுக்கிறீர்கள். இது போற்றத்தக்கது, வரலாற்றில் பதிக்கத்தக்கது. இந்த ஊர்ல வரலாறுல பதிய வேண்டிய செய்தி. சகோதரர்களே, நினைச்சவங்கெல்லாம் நினைச்சத நினைச்ச நேரங்களில் படிக்க முடியாது. எல்லாரும் இவங்க விரும்புகிறாங்க, அவங்க விரும்புகிறாங்க. இப்போ இந்த பெரியத்தா இருக்காங்க, இந்த உட்காந்துருக்காங்க, தாடிலாம் நரைச்சிருச்சு, நான் டாக்டர் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் படிக்க முடியுமா? இன்னைக்கு +2 படித்தவனே படாத பாடு படுத்துகிறான். +2 படிச்சுட்டு டாக்டர் படிக்கணும்னா நீட்டுங்கிறான். இப்படி கையை நீட்டின உடனே இது பெருசாக இருக்குது காட்டுங்கிறான், கையை வெட்டுங்கிறான். இந்த டிவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தோட கலட்டு, தடையில் இதை முடிய வெட்டு, சட்டை பெருசாக இருந்துச்சுன்னா அதை வெட்டு. ஒரு படிப்பு படிக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன பாடாப்படுத்துகிறான். நினச்சதை நினச்ச நேரங்களில் எல்லாரெல்லாம் படிக்க முடியாது. இன்னைக்கு எங்கள் பிள்ளைகள் அழகாக இங்கே ஓதுனாங்கல்ல, எங்கள் பிள்ளைகள் என்ன அழகாக இங்கே வந்து படிச்சுக்க அந்த பாடத்தை. சகோதரிகளே, உங்களுக்குத்தான் சொல்லுகிறேன், அல்லாஹ் உங்கள் வயிற்றில் பாக்கியம் செஞ்சிருக்கான். இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுத்து இருக்கிறீர்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் இப்படி குர்ஆன் வருமா, ஓத வருமா? எத்தனையோ ஊர்களில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா தெரியல. ஆனால் இன்னைக்கு இந்த சைட்லையும் பெண்கள் இருக்கீங்க, எங்கிட்டும் இருக்கீங்க. உங்கள் குழந்தைகள் ஏறி இங்கே குர்ஆனையும் ஹதீஸையும் படித்தார்களே, எங்கள் ஹசரத்தினுடைய கவலையின் வெளிப்பாடு. எனக்கு அண்ணன் முன்னாடி பேசில்லை, இஸ்லாமோடு இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவுரையோடு சென்றார்கள். ஒரு செய்தியை முத்தாய்ப்பா சொல்லிட்டு போனாங்க. இன்னி தரக்து ஃபீக்கும் அம்ரைனி லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா. நான் 2 விஷயத்தை விட்டுட்டு போறேன், பிடிச்சுக்குங்க. யார் பிடிக்கணும்? பிள்ளைகள் பிடிக்கணும். இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த பாக்கியசாலிகளான தாய்மார்களே, அல்லாஹ் உங்கள் வயிற்றில் இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற வைத்ததே பாக்கியம். ஏன் தெரியுமா? நாளைக்கு கியாமத்துல உங்களை அலா மனாபிரின் மின் நூர் ஹதீஸ்ல வருது, ஒளியால் ஆன மேடைகளில் அல்லாஹ் உங்களையும் உங்கள் கணவர்மார்களையும் நிறுத்தி வைப்பான். போகிற வருகிற மக்கள் எல்லாம் கேட்பார்கள், இவர் என்ன வலிமாரா, அவுளியாவா, என்ன மேல உட்கார்ந்துருக்காங்களே, இவங்களுக்கு என்ன கிரேடு கேட்பாங்க. அங்கே சொல்லப்படும், இவர்கள் வேறொன்றும் செய்யவில்லை, தாங்கள் பெற்ற பிள்ளைக்கு குர்ஆனை சொல்லி கொடுத்தார்கள். அடாடா, என்ன அருமையான வார்த்தை. பாக்கியம் பெற்றவர்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்ததற்கு உங்களுக்கு துவா செய்வதற்குத்தான் இந்த நாள். இந்த 3 நாளும் ஊரே சேர்ந்து தேர் இழுக்குது உங்களுக்காக வேண்டி பிரார்த்திப்பதற்கு. 2வது முக்கியமானது,
உங்க ஊர் இந்த பத்திரிக்கையை பார்த்த உடனே என்னுடைய மனம் ஒரு கரம் ஆடி நின்றது. இதுல போட்டிருக்கு 115ஆம் ஆண்டு குரான் மதரசாவினுடைய நிறைவு விழா. சார், அரபிக் கல்லூரிகளே 115 இல்ல, எங்கேயோ விரல் விட்டு எண்ணுகிற அரபிக் கல்லூரிகள் 115 160 இருக்கு. ஆனா ஒரு ஊர்ல 115 வருஷமா ஒரு மக்தப் மதரசா நடக்குது அப்படின்னு சொன்னா, சகோதரிகளை, எனக்கு புல்லரிக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் தகப்பனார் அல்லது உங்கள் தாத்தா அல்லது உங்கள் கொள்ளு தாத்தா இந்த மதரசாவை ஆரம்பிப்பதற்கு 1 ரூபா கொடுத்திருப்பார், அல்லது ஒரு சிந்தனையை செலவு பண்ணிருப்பார். ஏங்க நம்ம ஊர்லயும் பிள்ளைய படிக்கட்டுமே சொல்லியிருப்பார். உங்க தாத்தா, உங்கள் சகோதரன் அல்லது உங்களோடு உங்களுடைய கூட பிறந்த சகோதரர்களுடைய மூதாதையர்கள் இந்த வார்த்தையை சொல்லி இருப்பார்கள். சகோதரர்களை, இன்றைக்கு சொல்லுகிறேன், அல்லாஹ் இன்றைக்கு அவர்களுடைய கபரை ஒளிப்படுத்தி இருப்பான், அவர்களுடைய கபரை விசாலப்படுத்தி இருப்பான். அவருடைய கபர்ல லைட்டா போடப்பட்டிருக்கும். யோசித்து பாருங்கள். அவர் கேட்பார், நான் என்ன நல்லது செஞ்சேன் யா அல்லாஹ், என் கபரை ஏன் திடீர்னு ஒளிப்படுத்தினேன்னு கேட்பார். என் கபரு ஏன் இவ்வளவு விசாலமாச்சின்னு கேட்பார். ஹதீஸ்ல வருது, சுருங்கி இருந்த கபரு 6 அடியாக இருந்தது, 60 அடியாக விரிந்திருக்கும். ஒரு பெரிய பேலஸ் மாதிரி இருக்கும், எல்லாம் லைட் போடப்பட்டிருக்கும். உங்கள் தாத்தா கேட்பார், நான் என்ன நல்லறம் செய்தேன் இன்றைக்கு யா அல்லாஹ் என் கபரை இப்படி விரித்து ஒளிப்படுத்தி இருக்கிறாயே. அங்கே அவருக்கு சொல்லப்படும், நீ விட்டு வந்த பணியை உன்னுடைய சந்ததிகள் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 115 ஆண்டாக அந்த மக்தப் மதரசாவினுடைய சிந்தனையில், பொருளாதாரத்தால், உடலால், தங்களுடைய சிந்தனையால் நேரம் செலவழித்து இந்த எங்க கண்மணியான பிள்ளைகளை உருவாக்கி இருக்காங்கல்ல, நீ போட்ட விதை என்று சொல்லப்படும். இத மாத இப்னு ஆதம் இன்கதஅ அன்ஹு அமலுஹு இல்லா பிதலாத்தின். பெருமானார் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு, அவ்வளவுதான், அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் 3 உண்டு. சதக்கத்துன் ஜாரியா, இல்முன் யுன்தஃபஉ பிஹி, வலதுன் சாலிஹுன் யதுஊலா. நீங்கள் விற்று செல்லுகிற நல்லறங்கள். சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சோலமாதேவியினுடைய கபறுகள் அனைத்தும் ஒளிப்படுத்தப்பட்டிருந்தால் உங்கள் பெற்றோர்கள் எப்படி மகிழ்வடைந்து இருப்பார்கள், எவ்வளவு சந்தோஷமாயிருப்பாங்க. உங்களுக்காக வேண்டி இன்றைக்கு பிரார்த்தித்து இருப்பார்கள் அல்லவா. அவர்களுடைய கபறு விரிவுபடுத்தப்பட்டதும் ஒளிப்படுத்தப்பட்டதும் ஒரு பிள்ளையாக நமக்கு சந்தோஷம் இல்லையா? எவ்வளவு அழகான பணி. இதைத்தான் எங்க அதிர்த்து சொல்ல வந்தாங்க. என்ன செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத அழகா எங்களுடைய யூசுப் அண்ணை சொல்லிச்சு. இந்த வேலையை செய்வதற்குத்தான் நம்முடைய மூதாதையர்கள் நம்மை பழக்கினார்கள். குர்ஆனும் ஹதீஸும் இதைத்தான் சொல்லுகிறது. எங்க நபி சொல்லுவாங்க, மன் கரஅல் குர்ஆன ஃபகத் இஸ்ததரஜன் நுபுவ பைன ஜம்பை கைர அன்னஹு லா யூஹா இலை. இன்னைக்கு இந்த பிள்ளையினுடைய இதயத்துல குர்ஆனை இறக்கி வச்சிட்டீங்க. அது என்ன வேலை செய்யும்? அந்த குர்ஆன் என்ன செய்யும்? அந்த ஹதீஸ் என்ன செய்யும்? செய்ய முடியாததை செய்யும். செய்ய முடியாத வேலைகளை எல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் செய்யும். சகோதரர்களே, உங்க பிள்ளைக்கு பின்னாடியே போய் நீங்க வாழ்க்கையை சொல்லித்தர முடியாது, ஆனா குர்ஆனை சொல்லித்தரலாம். அது வேற எல்லா வேலையும் அவனுடைய கடைசி கபரு வரை பார்க்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அல்லிமு அவுலாதக்கும் அல் குர்ஆன அல் குர்ஆனு சயுஅல்லிமுஹும் குல்ல ஷை. உங்களுடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், குர்ஆன் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தரும். நீங்க மேல வந்துருங்க, உங்களை விடமாட்டா ஆஜியார், வாங்க நீங்க வந்து, உங்களை விடமாட்டாங்க, என்னையும் சேர்த்து கெடுத்துருவாங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கிறது அரோகராவாயிரம். அப்புறம் நான் கொஞ்ச நேரம் தான் பேசுவேன். இப்படி நீங்க வேவ் லென்த் இப்படி மாறினோன்னா எனக்கும் மாறிடும், டக்குன்னு மாறும். அதனால ஆஜியார் மேல வந்துட்டா இனி எல்லாரும் என்னே பார்க்கலாம், அங்கிட்டலாம் பார்க்கக்கூடாது, ஒரே பார்வை. பேச்சு என்பது ஒரு ஒற்றையடி தடம். நான் வந்து பெருசா லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வரல. உங்க அஜரத்து ஒன்று சொன்னார், அதை சொன்னா இப்ப நீங்க வந்து கல்லை விட்டு எறிஞ்சு அடிப்பிய. அஜரத் கவலைப்படாதீங்க, சுபு வரையும் பேசுங்க. இப்ப யாரு ஊருக்கு போறதுன்னு தெரியல. இப்ப பயான் முடிஞ்ச உடனே நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிருவிய, நான் 2.5 மணி நேரம் போகணுமே. நைசா சொல்றாரு, சுபு வாங்க வரையும் முடிச்சிருங்க, அதுக்குள்ளே ஆட்டிங்கிறாரு. ஒரு முடிவோடு இருக்காரு அவங்க. அது உங்கள் முகம்தான் எனக்கு கடிகாரம், பார்த்துக்கிட்டே இருப்பேன், சாஞ்ச உடனே நான் சாச்சிருவேன், முடிஞ்ச அவ்வளவுதான். அதனால நான் பேசுறது ஏதோ ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம்
ஏதாவது சொல்ற அந்த தகவல்களை நீங்க மனதார கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஏதோ போற போக்குலலாம் நாங்க பேச வரல சார். இன்னைக்கு இங்க கூட்டம் மதியானம் 4:30 மணி வரையும் திருச்சியில கல்லூரியில எனக்கு பாடம். 4:30 மணி வரையும் திருச்சியில இருந்தேன். பாடத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கார்ல கிளம்பி நேரம் இங்க வந்திருக்கேன். இனி நான் போயிட்டு போனேன். நாளைக்கு கல்லூரி, நாளைக்கு சாயங்காலம் வேற ஒரு ஊர்ல நிகழ்ச்சி, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பகல்ல ஒரு நிகழ்ச்சி, மாலையில ஒரு நிகழ்ச்சி. வரவே மாட்டேன்னே அவர்கிட்ட மோனாட்ட. என்னால நேரம் கொடுக்கவே முடியாதுங்க, டைட் ஷெட்யூல். 11ஆம் தேதி அன்னைக்கு எங்க கல்லூரியில ஒரு சர்வதேச கருத்தரங்கம் நடக்குது, இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். அதுக்கு நான் தான் இன்சார்ஜ். அந்த வேலையும் பார்க்கணும். நான் ஏன் இங்க வந்து இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு வேலை பார்க்கறதுக்கு இல்ல, அவ்வளதையும் சமாளிச்சு இப்ப நான் 1:30 மணிக்கு வீடு போய் சேரும்போது இருக்கும். யோசிச்சு பாருங்க, நாளைக்கு காலையில் எந்திரிச்சு 8:30 மணிக்கு குளிச்சுட்டு நான் காலேஜுக்கு போகணும். ஏன் வந்திருக்கேன்? ஏதோ போற போக்குல உங்களை பார்த்துட்டு போறதுக்கெல்லாம் வரல. சோழமா தேவியினுடைய இதயங்களை பிடித்து ஆட்ட வந்திருக்கேன். நாளை காலையில் தலையெழுத்து மாறணும். அதனால 10 நிமிஷமா 5 நிமிஷமா உங்களை பார்க்குற வரையும் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கிட்டு மனம் மாறிச்சுன்னா என்னுடைய ட்ராக்கும் மாறிடும். அதனால தயவு செஞ்சு அல்லாஹுக்காக வேண்டி, குறிப்பாக தாய்மார்கள், உங்க பெற்றோர்களுக்கு அல்லாஹு தாலா இன்றைக்கு அவருடைய கபறுகளை ஒளிப்படுது. எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு 125ன்னு பார்த்த உடனே அப்படி தோணுது. போன வாரம் லால்பேட்டையில மதரசாவினுடைய பட்டமளிப்பு விழா நடந்துச்சு. அன்னைக்கு இங்க என்னுடைய தகப்பனாரங்க தான், இங்க அஜர்த் மண்பை, இந்த அவ பேர் என்ன, அஜர்த் பேரு, நம்ம ஜின்னா அஜர்த்து அங்க ஓதுனவுக, லால்பேட்டையில ஓதுனவுக. 163வது ஆண்டு பட்டமளிப்பு விழா, 163வது ஆண்டு விழா நடக்குது. ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்றேன். 163 ஆண்டுகளாக அந்த மதரசாவில் சமயக்கட்டு இல்ல. மதரசா இருக்கு, சமயக்கட்டு இல்ல. ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் அந்த ஊர்ல இருந்து ஓதிட்டு போயிருக்காங்க. லட்சோப லட்ச பிள்ளைகள் உலகம் முழுக்க இருக்காங்க, மண்பைகள். என்ன அந்த ஊர்லன்னா, ஒவ்வொரு வீட்டினுடைய பெண்ணும் தான் வீட்டில இருந்து ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படிதான் அந்த ஊர்ல மதரசா. 163, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல சார். பெத்த தகப்பனாருக்கு சோறு போடுறதுக்கு இன்னைக்கு தகுதி இல்ல, கொண்டு போய் இதுல சேர்றாங்கறான், மூதாதையர் இல்லத்துல. 163. என்னுடைய தகப்பனார் சொல்லுவாங்க, நான் ஓத போகும்போது அந்த ஊரினுடைய தொழில் வெத்தில கொடிக்கா, வெத்தில சாப்பிடுறோம்ல, அதுதான் விவசாயம். அந்த ஊர்ல ஊருக்குள்ள நுழைஞ்சா வீடு வீடா ஆடும் மாடும் கெட்டி கிடக்கும், நாரும் புழுக்க. இங்கேயும் கொடிக்கால் இருக்கு. அப்போ லால்பேட்டை மாதிரி தான் எங்க ஊருன்னு சொல்றா. அது 115வது ஆண்டு நாங்களும் இருக்காங்கிறா. ஆஜியார் நல்ல ஆஜியாருக்கு அல்ல இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் வாழ வைப்பானாக ஆரோக்கியத்தோடு. அப்ப 163 எங்க தகப்பனார் சொல்லுவாங்க, அல்லாஹ் அவருடைய கபரை சொர்க்கமாகணும், ஒளியாகணும், ஊருக்குள்ள நுழைஞ்சா நாரும் ஆடும் மாடும் கெட்டி கிடக்கும். அதுதான் நம்முடைய கலாச்சாரமா இருந்துச்சு. தான் வீட்டுல இருக்க ரசத்தை வச்சுட்டு தான் பிள்ளைகளுக்கு சும்மா கொடுத்துட்டு, இந்த தாய்மார்கள் இருக்கிறார்களே, ஓதுற பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு ஒரு முட்டையை வாங்கி உடைச்சி சோத்துக்குள்ள வச்சு கொடுத்து விடுவாங்களாம். அந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் சகோதரர்களை அடித்து சொல்லுகிறேன். அல்லாஹ் கேள்வி கூட கேட்க மாட்டான். நேர சொர்க்கம், நேர சொர்க்கம். ஏன்? என் அல்லாஹுவின் வேதத்தை படிக்கிற பிள்ளைகள் நல்லா வரணும்னு தாம் பிள்ளைக்கு தராம ஒரு முட்டையை ஒளிச்சு வச்சு கொடுத்து விட்டா. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னைக்கு ஒரு நாள் கிடைச்சிச்சுன்னா போய் பாருங்க, உலகத்தில் எத்தனை வகையான பில்டிங்குகள் இருக்கிறதோ அத்தனையும் லால்பேட்டையில உண்டு. உலகத்தரம் வாய்ந்த கார்கள் அந்த ஊர்ல இன்னைக்கு உண்டு. BMW, பென்ஸ். அல்லாஹ் பொருளாதாரத்தை அள்ளி அந்த சந்ததிக்கு கொட்டிட்டான். எல்லாம் கோடீஸ்வரன். என்ன செஞ்சாங்க? மூதாதையர்கள் செலவழித்த செலவின் வெளிப்பாடு. 115 ஆண்டுகளாக மதரசா நடக்குதுன்னா எதை நம் திறமையால நடக்கல, நம்முடைய முன்னோர்கள் போட்ட அந்த சிந்தனையும் விதையும் இக்லாசும். அவங்க என் பிள்ளையெல்லாம் படிக்கணும்னு நினைச்சு போட்டாங்கல்ல. என் ரசூல்லா சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க நம்முடைய பெருமானார், தூபாலில் முஹ்லிசீன தூபாலில் முஹ்லிசீன உலாயிக மசாபிஹுத் துஜா தஞ்சலி அன்ஹும் குல்லு ஃபித்னத்திஸ் ஸல்மா. தூபாலில் முஹ்லிசீன, இப்படி நல்ல காரியங்களை தங்களுடைய சந்ததிகள் அனுபவிக்கணும்னு யாரு செஞ்சாங்களோ, நல்ல எண்ணத்தில், சோபனமே சோபனம்,
தூபா என்கிற வார்த்தைக்கு அவர்களுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் வாழ்த்தே வாழ்த்து, நான் மதீனாவிலிருந்து வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்து மடலை பெருமானார் அனுப்புனாங்க. அனுப்பிட்டு சும்மா உடல, தூபாலில் முஹ்லிசீன உலாஇக்க மசாபிஹுல் ஹுதா, அவர்கள் யார் தெரியுமா? கலங்கரை விளக்கங்கள். எங்க ரசூல்லா சொல்றாங்க, அவர்கள் தான் இந்த சமூகத்தினுடைய கலங்கரை விளக்கங்கள். தூபாலில் முஹ்லிசீன உலாஇக்க மசாபிஹுல் ஹுதா தஞ்சலி அன்ஹும் குல்லு ஃபித்னத்திஸ் ஸல்மா. அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் வருகிற சோதனைகளை அல்லாஹ் தடுக்கிறான். சார், இன்னைக்கு எந்த ஊர்களுக்கு போனாலும் பள்ளிவாசலுக்கு வெளியே மகரிப் பின்னாடி பிள்ளைய தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. ஏன்? தொழுதுட்டு போற ஆளுக ஊதி ஊதி நல்லா போயிருது. எங்க அஜர்த்து சொன்னாங்கல்ல, அவன் நம்புறானோ இல்லையோ, அந்த வேதத்தை வச்சுக்கிட்டு இருக்க வேணாம், ஊர்ல உள்ளவன் பூரா நம்புறான். ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னாடி ஊதி விட்ட உடனே நல்லா போயிருது, நம்புறான். லட்சோப லட்ச மக்கள் இன்றைக்கு பள்ளியின் வாசலில் காத்திருக்கிறார்கள் அந்த வாய் ஊதுதலுக்காக வேண்டி. நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா சார்? பாக்கியம் பெற்ற ஒரு ஊர் உங்களுடைய ஊர் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அதனால இந்த நல்ல நேரத்தில் அந்த கபராளிகளுக்கு, இந்த மதரசாவை உருவாக்கியவர்களுக்கு துவா செய்ய வேண்டிய நேரம். நான் இங்கே துவா செய்கிறேன், அல்லாஹ் அவருடைய கபர்களை விசாலப்படுத்த வேண்டும், ஒளிப்படுத்த வேண்டும். ஆமீன் ஆமீன். அந்த பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாள் வரை இந்த மக்தப் மதரசாக்கள் இந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி தரீலோ அது கியாமத்து நாள் வரை அது நடைபோட வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குர்ஆனியர். சார், பிள்ளைகள்னா யாருங்க? இந்த இப்ப அழகா உட்காந்து இந்த வருங்க எப்படி உட்கார்ந்துருக்கான், எப்படி உட்காந்து அஜர்த்து ஒரு வார்த்தை தான், பேசக்கூடாது, அமைதியா உட்காந்துருக்கானே. சோழம்மா தேவியினுடைய பெரியவங்க தான் விவரமானவங்கன்னு நினைச்சேன். சின்ன பயல்களும் விவரமா இருக்காங்கல்ல. ஐயோ, இவர் நான் எந்த ஊருக்கு போனாலும் சொல்றது, பெரிய கார் கொண்டு வந்திருக்கேன், உங்க பரிசு எவனாவது பேசினா தூக்கிட்டு போயிடுவேன்டான்னா பேசாமே உட்காந்துருப்பான். நான் போறது வரையும் பார்த்துக்கிட்டே இருப்பான், என் பரிசை தூக்கிட்டு போறாரா இல்லையா பார்த்துருவோம் ஒரு கை அப்படின்னு. பையன் விவரமா இருக்கான். சொல்லுவாங்க, அல் வலது ரீஹானுல் ஜன்னா ஃபித் துன்யா சுரூர் வ ஃபில் ஆகிரத்தி நூர். குழந்தைகள் இருக்கிறார்களே, அல் வல ரீஹானுல் ஜன்னா, they are the flowers of the paradise அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் சுவனத்தின் மலர்கள், அவர்கள் சுவனத்தின் மலர்கள் அவர்கள். ஃபித் துன்யா சுரூர், அவங்கள பார்க்க பார்க்க நமக்கு சந்தோஷம் இந்த உலகத்துல. சார், ஒரு வீட்டுல புள்ள பிறந்திருக்கு, ஒரு 6 மாசம் ஆச்சு 5 மாசம் ஆச்சுன்னா வீட்டுக்கு தாத்தா வந்தாலும் யாரை கேட்பாரு? ஏமா புள்ள என்ன செய்யறான் கேட்பாரு, படுத்து இருக்கான். மாமா வந்தாலும் புள்ள என்ன செய்யறான் கேட்பாரு. தெரு வீட்டுக்காரன் வந்தாலும் புள்ள சாப்பிட்டுச்சா, அது உச்சி இருந்துச்சா, ஆயி போச்சா, எல்லாத்தையும் கேட்பாங்க. அதுதான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். ஏன் நம்மளை கேட்க மாட்டேங்கிறான்? ஒரு வயசான ஒரு தாத்தா இருக்காரு, ஏன் கேட்க, என்ன ஏன்டா கேட்க, போயா கபருக்கு நீ அப்படிங்கிறானே, சீக்கிரம் சாவுடா அப்படிங்கிறான். பிள்ளைகள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள், கொண்டாடப்படுபவர்கள். அதனாலதான் ரசூல்லா சொன்னாங்க, அக்ரிமு அவுலாதக்கும், ஆனர் யுவர் சில்ட்ரன். உங்கள் பிள்ளைகளை எப்போதும் நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், கொண்டாடுங்கள். நாங்க பிள்ளைகள் ஒரு பாக்கியம் சார். இந்த ஹதீஸுக்கு அதை தான் சொல்லுவோம். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற போது ஒரு செய்தியை எழுதியிருந்தாங்க, நல்ல கவனமா கேளுங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கொண்டாடுங்கள் எங்க ரசூல்லா சொல்றாங்க. இத ஒரு நாள் ஜும்மால பேசினேன். ஆனர் யுவர் சில்ட்ரன், உங்க பிள்ளைகளை கொண்டாடுங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் உட்கார்ந்துருக்காங்க. மடியில பேர குழந்தை இருக்கு, முத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் செய்யறது தானே, தாத்தா மாதிரிலாம் செய்யறோம்ல, பேர பிள்ளையை தூக்கி வச்சு முத்தம் போடுறோம். ஒரு காட்டு அரபி உள்ள வந்தாரு, வந்து இப்படி பார்த்தாரு ரசூல்லாவை. பார்த்த உடனே கேட்டாரு, நீ எல்லாம் ஆம்பளையான்னு கேட்டாரு. யாரை பார்த்து? எங்க ரசூல்லா, உயிருக்குயிரான நபியை பார்த்து கேட்டாரு, நீங்க ஆம்பளையா கேட்டாரு. பக்கத்துல வேற யாராவது இருந்தா கழுத்தை அறுத்திருப்பாங்க சஹாபாக்கள். யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? எங்க நபி சிரிச்சுக்கிட்டே கேட்காங்க, ஏன்பா அப்படி கேட்கிறேன்? எனக்கு 10 பிள்ளை இருக்கு, ஒரு பிள்ளைக்கு கூட முத்தம் போட்டதில்லை, ஏன்னா நான் ஆம்பளை அப்படின்னாரு. ஒரு காலத்துல நினைச்சு வச்சிருந்தா சொந்த பிள்ளைக்கு முத்தம் போடாததுதான் ஆண்மைத்தனம், அதெல்லாம் பொம்பளை பாக்குறதுயா அப்படி சொன்னான். அன்னைக்கு தான் எங்க ரசூல்லா சொன்னாங்க, என்னப்பா சொல்ற, அல்லாஹ் உன் மனசுல ரஹ்மத்தையே வைக்கலையா? என்ன இப்படி சொல்லிட்ட, என்ன இப்படி சொல்லிட்ட? முத்தம் போடுறது. எங்க ரசூல்லா வீட்டினுடைய முதல் பேர குழந்தை யாருன்னு கேட்டா ஒரு பேத்தி.
பெருமானாருடைய அந்த குடும்பத்துல முதல்ல வந்தது ஒரு பேத்தி. டெய்லி அந்த பேத்தி கூட எங்க ரசூல்லா விளையாடுவாங்க. எப்படி விளையாடுவாங்க? அசருக்கு லுகருக்கு அப்புறம் போய் சாப்பிட்டுட்டு அந்த பிள்ளைகள் கூட விளையாடுவது பெருமானாருடைய பழக்கம். ஒரு நாள் அப்படி விளையாடி, தம்பி உட்கார்றாடே, அவனை பிடிங்க, அசரத்து இவனை பிடிங்க, கார்ல ஏத்துங்க, அங்க கொண்டு போயிருவோம், உட்கார்த்தா இப்படி கெடுத்துருவாங்க நம்ம பேச்ச, ஏதாவது வந்துடும். அப்போ டெய்லி விளையாடுவாங்க பிள்ளைகள் கூட. ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, பெருமானார் பிள்ளையை தூக்கி தோல்ல வச்சிருக்காங்க. அந்த பிள்ளை பேரு உமாமா, முதல் பெண் குழந்தை பேத்தி, தோல்ல வச்சிருக்காங்க. பிலால் பாங்கு சொல்லிட்டு கூப்பிட வந்துட்டார் தொழுவைக்கு. பிலால் வந்து நிக்கிறாங்க. உடனே ரசூல்லா அந்த பாங்கு சொன்ன உடனே பிலால் வந்து கூப்பிட வருவார், யார் ரசூல்லா வாங்க தொழுவைக்கு. இப்ப பாக்குறாரு சூழல் வேற மாதிரி இருக்கு, தோல்ல பிள்ளை இருக்கு, எப்படி ரசூல்லா வருவாங்க அப்படின்னு நின்றுட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் வரையும் வச்சிருந்தாங்க, அந்த பிள்ளை இறங்கல. நம்ம தோல்ல தூக்கி வச்சுக்கோம்ல, இறங்கல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு நடந்து பள்ளியாசலுக்கு போயிட்டாங்க. பிள்ளை தோல்ல இருக்கு, பிள்ளை தோல்ல இருக்கு, பிள்ளையை வச்சுக்கிட்டே பள்ளியாசலுக்கு போயிட்டாங்க. இப்ப இறக்கி விடலாம் அப்படின்னு பார்த்தா பிள்ளை அழுகும், சின்ன பிள்ளை. உடனே சொன்னாங்க காம சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொழு வைக்க போயிட்டாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்னாடி முசல்லாக்கு தொழு வைக்க போயிட்டாங்க. சஹாபாக்கள்லாம் பின்னாடி நின்று பார்க்குறாங்க. ஒரு நபி சார், வஹி வந்துக்கிட்டே இருக்கும், உலக மக்களுக்கு பூரா குர்ஆனை சொல்லணும், விளக்கத்தை சொல்லணும், தீனை எத்தி வைக்கணும், பல கடமைகள் இருக்கு. ஆனா அதுக்கு இடையில சொந்த பேத்தியை தூக்கி கழுத்துல வச்சுக்கிட்டு போய் தக்பீர் கட்டியாச்சு. இப்ப ருக்குவுக்கு போகணும், ருக்குவுக்கு போனா புள்ள என்ன ஆகும், கீழே விழுந்துடும். உடனே என்ன செஞ்சாங்க, இறக்கி கீழே வச்சுட்டு ருக்கு சுஜூதுக்கு போனாங்க. எந்திரிச்சு திரும்ப தூக்கி பிள்ளைய கழுத்துல வச்சுக்கிட்டாங்க. வாட் எ பியூட்டிஃபுல் மேனர். இதை விட ஒரு அழகான உதாரணத்தை யார் நமக்கு காட்ட முடியும்? யார் காட்ட முடியும்? அவர் கேட்டார், நீ ஆம்பளையான்னு கேட்டார். யாரை பார்த்து? முத்தம் போடுறியே, நீ ஆம்பளையா? ஒரு காட்டரபி கேட்கிறான். அப்ப பெருமானார் சொன்னாங்க, முத்தம் போடுவதுதான் பிள்ளைகளை கொஞ்சுவது, அவர்களை கண்ணியப்படுத்துவது. ஆனர் யுவர் சில்ட்ரன், உங்கள் பிள்ளைகளை முத்தம் போடுங்கள். சகோதரர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 8 வருஷம் துபாயில வேலை பார்த்தேன், அரபு நாடுகள்ல கண்கூடா பார்த்திருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு அரபி தன்னுடைய பிள்ளைய 1000 தடவை முத்தம் போடுவான், 1000 தடவை. அந்த பிள்ளை என்ன தப்பு செஞ்சாலும் சரி கண்டிக்கவே மாட்டான், தூக்கி முத்தம் போடுவான், தூக்கி முத்தம் போடுவான், தூக்கி முத்தம். அந்த வீட்டில் வேலை செய்யற ஆள்கள்ட்ட போய் கேட்டா தெரியும், பெரிய சைத்தானா இருக்கும், இப்படி வந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டு போயிடும். தூக்கி முத்தம். ரெண்டாவது, அரபு நாடுகள்ல இன்னைக்கும் ஒரு சட்டம் உண்டு, சொந்த பிள்ளைய அடிச்சா உள்ள கொண்டு போய் வச்சிருவான் ஜெயிலில். நான் கொஞ்ச நாள் ஸ்கூல்ல வேலை பார்த்தேன் அங்க துபாயில. 11வது படிக்கிற பையன் நமக்கு மேல 4 அடி இருப்பான். அங்க சாப்பிட்ட சாப்பாடு அப்படி அப்படி உயரமா இருப்பான். இப்ப இவனை அடிக்கணும்னாலே நான் சேரை இழுத்து போட்டு ஏறி தான் அடிக்கணும், வேற வழி கிடையாது, அவ்வளவு உயரத்துக்கு இருப்பான். ஆனா நான் போன உடனே இன்டர்வியூல சொன்னாங்க, அஜரத்து சார் இங்க யாரையும் அடிக்க கூடாது, அடிச்சு அந்த பையன் போன் பண்ணி சொல்லிட்டான்னா உன்னை கொண்டு போய் ஜெயிலில் வச்சிருவான் சொல்லிட்டான். ஸ்கூல்ல எனக்கு எடுத்த பாடமே அதுதான். நான் போன உடனே ஒரு செய்தி அங்க துபாயில நடந்துச்சு. நான் போனேன் அந்த கொஞ்ச நாள்ல, ஒரு பாகிஸ்தானி ஃபேமிலி இருக்கு, அந்த பையன் ஏதோ சேட்டை பண்றான், அத்தை அடிச்சிட்டாரு பையனை. உடனே ஊர்னு அத்தை அடிச்சா என்ன செய்வான் பையன், இங்க நம்ம ஊடா இருந்துச்சுன்னா தாத்தாட்ட ஓடுவான், அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் கொஞ்சம் செல்லம் கொடுத்து கெடுக்கிறதே யாருன்னா தாத்தா பாட்டி தான். அந்த வீடுகள்ல 2 இருக்கும், அதெல்லாம் பிள்ளைய அடிக்காது, பிள்ளைய எதுக்கு அடிக்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். அவனுக்கு போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடமே எது அப்படின்னு கேட்டா தாத்தா பாட்டி தான். இப்ப ஏன்னா அதுக்கு அன்பு காட்டுறத அத்தா அம்மாவால காட்ட முடியாது, அதுகளுடைய ஒரு அலாதியான அன்பு. சமீபத்தில் எங்க கல்லூரியில ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, வந்திருந்தவர் பேசிக்கிட்டே இருந்தவர் கேட்டாரு, ஹவு many ஆஃப் யூ ஹேவிங் கிராண்ட்பா அண்ட் கிராண்ட்மா இன் யுவர் ஹவுஸ்ன்னு கேட்டார். இந்த பசங்க அப்படியே உட்காந்துருந்தாங்க, எப்போதும் உட்காந்துருக்க மாதிரியே. திரும்ப அவர் கேட்டாரு, டே தமிழ்ல கேட்குறேன்டா, ஒரு 300 பயல்கள் இருந்தாங்க, உங்க வீட்டுல தாத்தா பாட்டி யார் வீட்டுல இருக்காங்க? உடனே ஒரு 15-20 பேர் இப்படி கையை தூக்கினான். தம்பி, தாத்தா பாட்டி யார் கூட இருக்காங்க, கையை தூக்கு. காலேஜில் நடந்த நிகழ்ச்சியில கேட்கிறாரு. இன்னும் கொஞ்சம் பேர் தூக்கினான். ஒரு பயலை கூப்பிட்டு என்றான்னாரு. 72 பேர் இருந்தான். 300 பேர்ல
72 வீட்டில் தான் தாத்தா பாட்டி இருக்கார். அந்த அந்த சார் உடனே சொன்னாரு, இந்த சமுதாயம் இன்றைக்கு விளங்காம போறதுக்கு காரணமே இதுதான். ஒரு காலம் இருந்தது, தாத்தா பாட்டி அரவணைச்சுக்குவான், அந்த பேரனை பார்த்த உடனே தெரியும், அவங்க சொன்னா. இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கிறான், புருஷன் பொண்டாட்டி அவ்வளவுதான் போதும்யா, விரட்டி விடுங்கிறான். ஏன் லக்கேஜோட வருவியா அப்படின்னு கேட்குறான். இன்னைக்கு கேட்கும்போது லக்கேஜ்னா ஒன்று அம்மா, இன்னொன்று அத்தாவா. யாரு பொம்பளை கேட்குறா. எங்க அஜர்த்து அழகா இப்ப சொன்னா இல்லையா, தலாக் கூடு, எனக்கு இவ்வளோ பிடிக்கல அஜர்த்து, நீங்களே தலாக் கூட்டுருங்கன்னு சொன்னான்னு. நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், இன்னைக்கு தலாக்கெல்லாம் வர்றதில்ல, பெண்கள் தான் வேணாங்கிறா. ஒரு காலம் இருந்துச்சு ஆம்பளை வேணாமா. இன்னைக்கெல்லாம் காசிமார்கள்ட்ட கேட்டா பொம்பளை போடா நீ போடா அப்படிங்கிறாளே. இதை நீ யோசிக்க முடியும்னு நினைக்கிறிய? அன்னைக்கு ஒரு இடத்துல வந்து இப்போ அஜர்த்து லேஜ ஆரம்பிச்சு, இப்போ எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு திடீர்னு அவர் சொன்ன உடனே. ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டை, அங்கே வந்து நின்று சொல்கிறான், நீ வேணான்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஜமாத்தார்கள் யாரும் கோச்சுக்க கூடாது. உங்கூர் ஜமாத்தெல்லாம் விவரமான ஜமாத்து. அந்த ஜமாத் தலைவர் எப்படி இருந்தாருன்னு பாருங்களேன். டேய் உன் பொண்டாட்டி வேணாங்குது, தலாக்குர்றா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் முடியாது, எனக்கு வேணும், அவளுக்கு பிடிக்கும், என்ன வேணும் இருப்பேன், நான் வச்சுக்குவேன் அப்படிங்க. ஏய் உர்றா அவன் முடியாது. அம்மா அவன் என்னம்மா விடுறது, நீ விடுமா தலாக்குன்னு இருக்கான். நீ விடுமா தலாக்க பார்த்துக்குவேன், தலாக்குன்னு சொல்லு 3 தடவை தலாக்கு அவனை போ. அடேங்கப்பா, எங்க இஸ்லாத்தை எவ்வளவு விளங்கி வச்சிருக்கான்னு பாத்தீங்கல்ல. அப்ப அவர் கேட்டாரு, தாத்தா பாட்டி இல்லாத வீட்டுல ஒரு பிள்ளை எப்படிரா வளரும், அவன் எப்படி வளருவான் அவர் கேட்கிறாரு. தாத்தா பாட்டி இல்ல. இப்ப நான் போன புதுசுல அங்க நான் எங்க விட்டாலும் விட்ட இடத்துக்கு வருவேன் கரெக்டா, சரியா? அப்ப பாகிஸ்தானி வீட்டுல வந்து நிக்கிறோம் நம்ம, கரெக்டா அப்படித்தானே? பாகிஸ்தானி அடிச்சிட்டான், இந்த பைய ஓடியாடுறான் வெளியே. அங்கதான் தாத்தா பாட்டி இல்லையே, தனியா தான் இருக்கான். வெளியே ஓடி வந்து கதவை திறந்துட்டு வெளியே ஓடியாடுறான். கரெக்டா போலீஸ் ஜீப் வருது. வந்த உடனே போலீஸ்காரன் நிப்பாட்டு அந்த பையனை கூப்பிட்டு கேட்டான், கியா கியா அப்படின்னு கேட்குறான். உடனே மேற அப்பா மார்த்திங் அப்படின்னா, எங்க அப்பா அடிக்கிறான் அப்படின்னு. உடனே பையனை விட்டு அப்பாவை கூப்பிட்டு வண்டியில ஏற்றிட்டு போயிட்டான். யாரு? போலீஸ்காரன் வண்டியில். நடந்தது சார், விளையாட்டுக்கு சொல்ல, நடந்து ஏற்றிட்டு போயிட்டான். இந்த பையன் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டான். சின்ன புள்ள தானே, பிளம்மு இவ்வளோ பிடிச்சு, ஒரு 5-6 வயசு உள்ளது. அது பாட்டு போய் இந்த அம்மா வீட்டில் சப்பாத்தி எல்லாம் சுட்டுட்டு கூப்பிடுறதுக்கு வருது, நாஷ்டா செய்யறது. டேய் உங்க அத்தா எங்கடான்னு கேட்குது. சுமார் அப்பா கிதறேன். உடனே அவன் சொல்றான், மஞ்ச மாரேசோ, அவன் சொன்னான், என்ன அச்சார்ல போலீஸ்காரன் தூக்கிட்டு போயிட்டாங்க, நான் சொந்த அப்பனை தூக்குடா, அவனை தூக்கிட்டு போயிட்டான். இந்த அம்மா பதறி போய், எந்த போலீஸ்காரன்டா, என்ன சின்ன பிள்ளை இல்லை என்ன சொல்ல. உடனே புர்காவை மாட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு ஓடுது. நடந்தது ஸ்டேஷனுக்கு போய் இந்த அம்மா சொல்லுது, என் புருஷனை கூட்டிட்டு வந்துட்டாங்களாங்கன்னா, அங்கே லாக்கரில் போட்டு வச்சிருக்கான். தலைவர் உள்ள நின்று பார்த்துட்டு இருக்காரு. எப்படி நீ வந்துருவான்னு எனக்கு தெரியும், என்னை கூட்டு போயிடுவான்னு. உடனே அவன் கேட்டிருக்கான் போலீஸ்காரன், இந்த ஆளு உன் புருஷனா? இந்த ஆளு கூட எப்படி வாழ்ந்த? இவன் லூஸ் ஆச்சேன்னு இருக்கான். உடனே இந்த அம்மா சொல்லியிருக்கு, எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் உங்களுக்கும் தெரிஞ்ச, இவன் லூஸ் ஆச்சே எப்படி வாழ்ந்த? உடனே இந்த அம்மா சொல்லியிருக்கு, இல்லைங்க அவர் நல்லவருங்க. நல்லவன் பிள்ளைய அடிப்பானா? போலீஸ்காரன் கேட்கறான், சார் நல்லவன் பிள்ளைய அடிப்பான், அவன் லூசு தானே. அப்ப சும்மாலாம் விட முடியாது, டாக்டர்கிட்ட கூட்டு போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு விடுவேன்ட்டான். நான் சொல்றது விளங்குதா? சர்டிபிகேட் தந்தா மட்டும்தான் உன் புடிச்சனை வீட்டுக்கணும். கூட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட, இவன் லூஸ் இல்ல, ஃபிட் ஃபார் லைஃப், இவன் வாழ்றதுக்கு தகுதியான ஆள் தான் சொன்ன பின்னாடி தான் விட்டுருக்கான். அப்பையும் கூப்பிட்டு எச்சரிச்சிருக்கான், இனி பையனுக்கு ஏன்னா அடிச்சு. சார் இப்ப துபாயில நடந்தது. நான் ஊர்ல இருந்து வர்றதுக்காக வேண்டி ஏர்போர்ட்ல நின்றுகிட்டு இருக்கேன், துபாய் ஏர்போர்ட்ல நின்றுருக்கேன். பயங்கரமா சேட்டை பண்ணுவாங்க அங்க உள்ள பயலுங்க. பல 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 பலன்னு இருக்கும் கல்லு, சோறு போட்டு திங்கலாம். அந்த கல்லுல அந்த ஷூவை போட்டு இங்க இருந்து வந்து இப்படி வரும் போவான், அந்த செவத்து வரையும் சறுக்கிக்கிட்டே போவான். டம்முன்னு இடிச்ச உடனே அப்புறம் அங்கிருந்து ஒரு ஓட்டம் ஓடி இப்படி சறுக்கிட்டே வருவான். இடையில உட்கார்றதுக்கு ஒரு சேர் போட்டிருப்பான், அது மேல ஒரு குதிப்பான். அப்படி நான் இங்க இந்தியன் ஏர்வேஸ் திருச்சி வர்றதுக்காக வேண்டி வரிசையில நிக்கிறேன். எனக்கு முன்னாடி உள்ள ஆள் சொல்றாரு, இந்த ஊர் பிள்ளை என்னையா இப்படி இருக்காங்க, ஒரு பையனும் கேட்கவே மாட்டேங்கிறானே. ஒரு எவனாவது ஏன்டா போற அப்படி கேட்பான்ல. இப்ப நம்ம ஊராண்டா இப்ப சத்தம் போட்டார்ல, ஹே உட்காருடா அப்படி புறாவிட அப்படின்னு. அன்னைக்கு ஒரு ஊர்ல புறாவண்ண உடனே சைக்கிளை போட்டு ஒரு பையன் ஓடுறான், நம்மளதான் பிடிக்க சொல்றாரு போலுக்கு. இப்ப அந்த ஆள் சொன்னாரு, நம்ம ஊரா இருந்தா என்ன அடிய போடுவாங்க, இங்க பெத்தவங்க எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க போலுக்குன்னு. எனக்கு ஒரு ஆளுக்கு முன்னாடி நிக்கிறாரு அவர். உடனே நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லை சார், இங்க அடிச்சா ஜெயிலில் வச்சிருவோம் அப்படின்னு. இங்க அடிச்சா ஜெயிலில் வச்சிருவான். அந்த ஆள் அப்புறம் தான் திரும்புறாரு. பார்த்தா இந்த லியோனி, திண்டுக்கல்ல ஒரு ஆள் பட்டிமன்றம் நடத்துவார்ல, லியோனின்னு அந்த டிவிலலாம், அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு எனக்கு ஒரு ஆளுக்கு முன்னாடி. என்ன பாய் சொன்னீங்க அப்படின்னாரு. இல்லை சார், இங்கெல்லாம் வந்து சட்டம் கடுமையானது,
பெத்தவன் அடிச்சாலும் உள்ள ஜெயிலில் கொண்டு போய் வச்சிருவான் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த ஆள் அதுக்கு ஒரு பதில் சொன்னான், இந்த சட்டம்லாம் நம்ம நாட்டில் எப்போ சார் வரும்? இதெல்லாம் வந்தா எங்க அப்பா 365 நாள் உள்ளதான் சார் இருப்பாங்க. போகும்போது ஒரு அடி டம்முன்னு, வரும்போது நின்னா ஏன்டா நிக்கிறேன்னு கேட்பாரு, ஏன்டா உட்காந்துக்கன்னு ஒரு அடி அடிப்பான். எங்க அப்பெல்லாம் ஜெயிலே இருந்தாலும் இந்த சட்டம்லாம் நம்ம நாட்டில். நான் பார்த்தேன் இவர்கிட்ட பேசி நமக்கு வம்பு. ஆனா உண்மை அதுதான். அந்த மடியில உட்கார்ந்து இருந்த பிள்ளைய முத்தம் போட்டதுக்கு ஏன்னு கேட்டான்ல, அன்னைக்கு எங்க ரசூல்லா சொன்னாங்கல்ல, அடே முத்தம் போடுறது மனித குணம்டா, அது ரஹ்மத்துன்னு சொன்னாங்கல்ல. அன்னைக்கு ஆரம்பித்த அரபுலகம் இன்றைக்கு வரையும் பிள்ளைகளை கொண்டாடுகிறார்கள். அக்ரிமு அவுலாதக்கும். பெருமானார் சொல்லுவாங்க, உங்க பிள்ளைகளை சங்கை விடுத்துங்கள், முத்தம் போடுங்க. இதை எங்க காலேஜ் பள்ளியில ஒரு நாள் பயான் பண்றேன், ஜமால் முகமது காலேஜ். உங்க பிள்ளைகளை சங்கை விடுத்துங்கள், கண்ணியமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். மகரிப்ல ஒருத்தர் என்னை தேடி வர்றாரு, வந்து ஜும்மால பயான் நீங்க தானா அப்படின்னாரு. எனக்கு என்னடா ஏதோ 7:30 போலுக்கு, இப்படி கேட்டாலே வித்தியாசம் இருக்குல்ல, நீங்க தான் பயானா இப்ப என்ன சொல்ல போறான்னு தெரியலன்னு நான் மெதுவா ஏங்கன்னு கேட்டேன். இல்ல நீங்க தான் பேசுனதா. ஆமா சரி சரின்ட்டு போறாரு. நான் கூப்பிட்டு என்னையா பஞ்சாயத்துன்னு, இல்ல அசர்ல என் பையனை அடிக்க போனேன், டக்குன்னு கையை ஓங்கி ரசூல்லா சொல்லியிருக்காங்களா நீங்க என்ன அடிக்க கூடாதான்னு இருக்கான். இவன் எவ்வளவு விவரமா இருக்கான். அப்பன்ட்ட சொல்லிருக்கான், ஐயோ அடிக்க கூடாது ரசூல். அந்த ஆள் பயந்து போய் திடீர்னு ஏன்டா ரசூல்லாவை இழுக்கிற, நமக்குள்ள தானடா சண்டை, ரசூல்லாவை ஏன்டா இழுக்கிற, அடிக்க போன கையோ. யாரா சொன்னான்னா அந்த அஜர்த்து தாடி கருப்பா வச்சு வருவார்ல, அவர் தான் சொன்னார், கண்ணியமா நடக்கணுமா, தள்ளி நில்லு அப்படிங்கிறான். பையன் சொல்றான், சார் பையன் பாடம் நடத்துறான் இன்னைக்கு பெத்தவங்களுக்கு, அதையும் சொல்ல வேண்டி இருக்கு. மதரசாவுக்கு வந்தா டிவி பார்க்காதன்னு சொல்லி தருவாங்க. இந்த உமரும் அபூபக்கரும் வீட்டில் வந்து அம்மாட்ட சொல்லுவாங்க, அம்மா அஜர்த்து சொன்னாங்க சீரியல் பார்க்க கூடாதான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே இவர் அப்துல் காதர் ஜீலானி பேடா அப்படின்னு நீ சொல்லக்கூடாது, அஜர்த்து சொல்லி தந்தது சொன்னா ஒரு நாளைக்கு நாளும் பல அந்த சீரியல் அமர்த்தினாதான் என்ன. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு கூட்டு போறாங்க, போயிட்டு ஒரு அம்மா தொழுதுகிட்டு இருக்கு, சீரியலும் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன செய்வோம்? சீரியல் சத்தமா ஓடுது சார், ஒரு அம்மா தொழுதுகிட்டு இருக்கு, என்ன சொல்லுவோம்? ஏங்க அந்த டிவி அமர்த்துங்கன்னு சொல்லுவோமா இல்லையா? டிவி அமர்த்துங்க, தொழுதுகிட்டு இருக்குன்னு அவர் சொல்றாரு, இல்ல அஜர்த்து எங்க அம்மா கோவப்படுவான் அப்படின்னாரு. என்னடா டிவி ஓடனா தானே கோவப்படுவான் தொழுகிறவன், இதனா எங்க அம்மா விடாம சீரியல் பார்த்துரும், பாங்கு சொன்ன உடனே தொழுதுரும், அதான் பஞ்சாயத்து. பாங்கு சொன்ன உடனே சீரியல் போடுறான், என்ன செய்யறது? எங்க அம்மா டிவியும் ஓட விட்டுக்கும், நேரம் சேர போட்டு எங்க அம்மா தொழுவவும் செய்யுங்கிறானே. எங்க அஜர்த்து சொன்ன உண்மை இப்ப தானே விளங்குது. அப்போ பிள்ளைகளை கொண்டாட சொன்னார்கள் பெருமானார். அந்த ஹதீஸினுடைய விளக்கத்துல தான் நான் ஒண்ணு படிச்சேன், ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தியா இருந்தது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த ஹதீஸ் விளக்கத்துல எழுதுறாங்க, கியாமத்துக்கு முன்னாடி 70 ஆண்டுகளுக்கு முன்னால் குழந்தை பிறப்பு சுத்தமா நின்றும். 70 ஆண்டுகளுக்கு முன்னால் குழந்தை பிறப்பு நின்றும். இன்றைக்கு உலகத்தில் நமக்கெல்லாம் தெரியும், இந்த வயசானவங்கள்ட்ட கேட்டா ஒரு வீட்டுல 10 புள்ள இருக்கும், 10 புள்ள இருக்கும், 12 புள்ள இருக்கும். ஒரு அத்தா தான் சம்பாதிப்பாரு. 12 பிள்ளைக்கும் சோறு போட்டாங்க, நல்லா வளர்த்தாங்க, சிறப்பா வாழ வச்சாங்க, பின்னாடி உள்ளவங்க எல்லாம் நல்லா வாழ்ந்தாங்க. மூத்த அண்ணன் போட்ட சட்டைய 5வது தம்பி தச்சு போட்டுக்குவார், சந்தோஷமா வருவாரா இல்லையா? இன்னைக்கு நம்ம பெத்த புள்ள காலையில போட்டது சாயங்காலம் போட மாட்டேங்குது. 25 ஜோடி செருப்பு வச்சிருக்கான். இது ஸ்போர்ட்ஸுக்குங்கிறான், இது ஸ்கூலுக்குங்கிறான், இது நடக்கிறதுக்குங்கிறான், வாக்கிங்குங்கிறான், இது படுக்கிறதுக்குங்கிறான், எல்லாத்துக்கும் ஒரு ஷூவை சொல்றான். ஒத்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு அத்தாவும் சம்பாதிக்கிறாரு, அம்மாவும் சம்பாதிக்கிறார், தடவி தடவி வளர்க்குறாங்க. ஆனா அந்த பிள்ளை படுத்துற பாடு இருக்க பெரும்பாடா இருக்கு. ஒரு காலம் இருந்தது 10 பிள்ளை இருக்கும், போதும் போதுங்கிற. நான் அடிக்கடி சொல்ற விளக்கம், சாயங்காலம் தான் தேடுவாங்க பிள்ளைகளையே, தெரியாது எங்க இருப்பாங்கன்னு, அது வாட்டுக்கு போயிடுவாங்க மேயறதுக்கு. சாயங்காலம் 1 ஆடு அடைப்பான், இல்லை ஆடு அடைக்கிற மாதிரி 1 2 3 4 காணா போயிருப்பான். டேய் 4வது பையன் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டா வைக்க பொருளை தூங்கிட்டு இருப்பான். அவன் 5:30 மணிக்கெல்லாம் படுத்திருப்பான். போய் தேர்றான்னா எங்கேயாவது வைக்க பொருள், அப்போ போய் அதை இழுத்துட்டு வந்து மகரிப் நேரத்துல உள்ள போடுவாங்க. இப்படித்தான் வளர்த்தாங்க 10 பிள்ளையில. ஆனா ஒத்த பிள்ளை, நாம் இருவர் நமக்கு இருவர்னா, நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா, இவனே சொல்லி தர்றான். நாமே குழந்தைகள் நமக்கேன் குழந்தைகள்னு இன்னைக்கு சொல்றான்.
திருச்சியில வந்து பாருங்க, தெருக்கு தெரு ஃபெர்டிலிட்டி சென்டர், குழந்தை உருவாக்குகிற மையங்கள் டீக்கடை மாதிரி இருக்கு. டீக்கடை மாதிரி இருக்கு, தெருக்கு தெரு. நான் டெய்லி சுபு தொழுதுட்டு ஒரு கடையில் போய் சாயா குடிப்போம். அதுக்கு எதிர்த்தாப்புல இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் திருச்சியில. அன்னைக்கு ஒரு நாள் நின்று என்னுடைய நண்பர்களோடு சாயா குடிச்சுட்டு இருக்கேன். ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளைய ஆட்டோல கூட்டு வர்றாங்க. அந்த அந்த மகள், திருமணம் முடித்த மகள், அவளால் நடக்க முடியல. ஒரு அத்தா ஒரு கையை பிடிச்சிருக்காரு, அம்மா ஒரு கையை பிடிச்சிருக்கு, வயசான தாய் தந்தை. அந்த அம்மா அழுதுகிட்டே போகுது, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பூச்சி போட்டு வயிற்றுல வச்சிராதா. ஒரு தாய் அழுகிறாள். ஒரு பெற்றோராக நமக்கு என்ன வலிக்குதுன்னு தெரியுதா? அந்த வலியினுடைய அந்த தாத்பரியம் என்னன்னு புரியுதா? ஒரு பிள்ளைய பெக்கிறதுக்கு படாத பாடு சார். எங்க நபி சொன்னாங்க, 70 ஆண்டுகளுக்கு முன்னே குழந்தை பேர் நிப்பாட்டப்படும். ஏன் ஏன் கிதாபுகள்ல எழுதுறாங்க, 70 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை பேர் நின்னா கியாமத்து நேரத்தில் இருக்க வயசுலாம் எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு வயசா இருக்கும்? 70 வருஷத்துக்கு முன்னாடி புள்ள பிறப்பு நின்றுச்சு. கியாமத்து நடக்கும்போது இவருக்கு வயசு எத்தனையா இருக்கும்? என்னங்க இவ்வளவு யோசிக்கிறிய? நீங்கெல்லாம் எல்லாம் வியாபாரிகள்லங்க, பயங்கரமா இது ஏதோ அஜரத்து கணக்கு. இவர் வாத்தியாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அதனால இப்படி கேட்டு கேட்டு தான் பேசுவார். எத்தனை வயசு இருக்கும்? 70 வயசு இருக்கும். 70 வருஷத்துக்கு முன்னாடி புள்ள பிறப்பு நின்றுச்சுன்னா அந்த ஆளுக்கு 70 வயசு இருக்கும் போது கியாமத்து வரும். அதுல எழுதுறாங்க, அல்லாஹ் கியாமத்தை குழந்தைகளின் மீது இறக்க மாட்டான். ஏன்னா அவன் இரக்கசாலி. அந்த முகத்தை பார்த்த உடனே மலக்க சொல்லுவான், நிப்பாட்டியா கியாமத்தை. இந்த பச்சிலம் குழந்தை இந்த முகத்திலேயா நிப்பாட்டியா? அதனால கியாமத்துக்கு 70 ஆண்டுகளுக்கு முன்பே சந்ததி பேர் போய்விடும். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது பிள்ளை பிறப்பு. 2 பிள்ளை, 1 பிள்ளை. அந்த ஒரு பிள்ளைக்கே தரிகணம் தான். இன்னைக்கு அதுக்கு வேற என்னம்லாம் கல்யாணம் முடிக்கணுமா வேணாமா என்னென்னலாமோ சொல்றான். காலங்கள் மாறி போயிடுச்சு, காலங்கள் மாறி போயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நமக்கு ஒரு பிள்ளைய அல்லாஹ் தந்திருக்கான்னா நேமத்து சார், நேமத்து. விளங்கிங்க. ஏதோ சில வீட்டுலாம் திட்டுறான், நீ படிக்க என்னடா படிக்கிற, அந்த பையன்கிட்ட போய் அதை வாங்கி குடி, இந்த பிள்ளைகிட்ட போய் இதை என்ன படிக்கிற. அப்படிலாம் பிள்ளைகளை பேசக்கூடாது, அப்படிலாம் பேசக்கூடாது. மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட ஒரு நாளில், ஒரு கவிஞர் சொல்லுவான், மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாகும் நீயாகுமா அம்மா என்று அழைக்கிற. 5000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு, ஆனா புள்ள இல்ல. கபுருஸ்தானுக்கு ஒப்புனாங்க. ஒரு வீடு 5000 ஸ்கொயர் ஃபீட், 2 கார் வெளியே நிக்குது, ஆனா பிள்ளை இல்ல வீட்டுல. அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு பிள்ளை இல்ல, அந்த வீட்டை நாஸ்தி பண்றதுக்கு ஒரு பிள்ளை இல்ல. கபருக்கு ஒப்பானது, கபருக்கு ஒப்பானது. அதனால ஏதோ இப்படி வந்துட்டாங்க, நம்ம சொல்லி கொடுக்குறோம், இங்க இந்த பிள்ளைகளை இப்படி பெத்தெடுத்து அப்படி விடுறோம், அப்படிலாம் இல்லை. பிள்ளைகள் இன்னைக்கு சேட்டை பண்ணுவான். இந்த ஹதீஸை சொன்ன உடனே ஒருத்தன் என்கிட்ட கேட்டான், அப்படின்னா எந்த நேரமும் முத்தம் போடணுமா? ஒரு அத்தா வந்து கேட்டாரு, ஏன் சேர்த்து என்ன சேட்டை பண்ணாலும் முத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணுமா எங்க பிள்ளைகளன்னா? பின்னாடி ஒரு துண்டை ரசூல்லா சொன்னாங்க. எப்போதுமே பின்னாடி ஒரு துண்டு இருக்கும். நம்ம பாதி ஹதீஸை மட்டும் கேட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, இதுதான் விளக்குன்னு போயிடக்கூடாது. ஒரு தடவை துபாயில் ஒரு ஹதீஸ் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யகுல் கைரா அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ் மறுமையையும் நம்பினால் யார் எதை வந்து சொன்னாலும் நல்ல சொல்லை சொல்லுங்கள். நாங்க ஃபல்யகுல் கைரா, நடக்கட்டும், சிறப்பாக இருக்கட்டும், வாழுங்க, நல்லா இருங்க, அருமையாக இருக்கு, இப்படியும் சொல்லணுமா இப்படின்னு எங்கள் ரசூல்லா சொல்கிறாங்க. இப்போ சில பேர்கிட்ட போய் ஏதாவது கேட்டால், இது மாதிரி என்னங்க நான் துபாய் போகலான் இருக்கேன், விளங்கும் விளங்கும், நீ போய் அந்த நாட்டை நீ போடா அப்படிமா. இந்த கடை வைக்க போகிறாங்களான்னு, நீ கை வச்சா அது எங்கடா மண் இது கூட பொண்ணு கூட மண்ணாயிருமா. சில பேர் இப்படி சொல்லுவான். எல்லாம் முடிகிற நேரத்தில் இவர் இந்த கடையை வச்சு விளங்க போகிறார், போ போ அப்படிமா. இப்போ இவன்கிட்ட போய் நல்ல காரியத்தை சொல்லுவோம் நம்ம எப்பயாவது, நான் பரீட்சை எழுத போறேன்னு சொல்லுவோம், ஏதோ ஐயோ இந்த ஆள்கிட்ட சொல்லவே கூடாது விளங்காம பேசுவான்ட்டு ஓடி போயிடுவான். ஆனா ஒரு ஆள்கிட்ட போய் சொன்னா, நீட் எழுத போறேன் ராஜா, ஜம்முன்னு பாஸ் பண்ணி நீ எம்பிபிஎஸ் படிச்சு எம்டி படிச்சு பெரிய டாக்டர் ஆவேன்னு சொன்னா, சும்மா போறவனுக்கு கூட தோணும் இவன்ட்ட ஏதாவது கேட்போம். தோணுமா இல்லையா? எங்க ரசூல்லா சொல்றாங்க, மறுமையை நம்பி இருந்தால் அல்லாஹுவை நல்ல வார்த்தையை பேசுங்கள். இதை துபாயில ஒரு நாள் பயான் பண்றேன். ஒரு 800 பேர் வருவாங்க அந்த நிகழ்ச்சிக்கு.
பேசி முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் அங்கேருந்து வந்தார். ஹஜ்ரத் ஒரு சந்தேகம்னாரு, இங்கே ஒன்றும் சீவனே இல்லை, 1.5 மணி நேரம் கத்தி இருக்கு, நான் போகிறேன்னே. உடனே அவர் சொன்னார், இல்லை இல்லை ஒரே ஒரு செய்தி தான் அப்படின்னு. சொல்லுங்க அப்படின்னு. இல்லை இப்போ ஒரு ஹதீஸ் ஒன்று சொன்னில நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. சரி அதே மாதிரி செய்யுங்க அப்படின்னேன். உடனே அவன் கேட்டான், இல்லை இது போன வாரம் எங்கள் ஊரில் இருந்து ஒரு ஏழை குமரு நிக்காகுக்குன்னு காசு கேட்டு வந்தாங்க அப்படின்னா. சரி கொடுங்க அப்படின்னு. அடுத்து சொன்னா, எங்கள் ஊர் பள்ளியாசலை புதுப்பிக்கணும்னு காசு கேட்டு வந்தாங்க, கொடுங்க அப்படின்னு. இல்லை எடுத்து அதெல்லாம் இல்லை, இதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, ஏடிஎம்மை உடைக்கலாமா அப்படிங்கிறான். எப்படி? சரி இது சிரிப்புக்குள்ள நடந்தது, இப்படி வந்து கேட்குறான். எனக்கு நடந்து செருப்பை மாட்டிக்கிட்டு நடக்கிறவன் நின்றுட்டேன். ஏடிஎம்மை உடைக்கலாமா? இப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, இப்போ என்ன இவர் பயான் பண்ணாரு, எதை சொன்னாலும் நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்ப இவர் மாட்டிக்கிட்டார்ல. இப்ப இது இல்லை அப்படிலாம் தப்புன்னு சொன்னா ஹதீஸுக்கு மாற்றம் செஞ்சுட்டேன்னு சொல்லணும் நம்மள. இப்ப ஆமீன்னு சொன்னா அப்ப 2 ஏடிஎம் உடைக்கலாம்னு கேட்கணும் அப்படின்னு வம்பா நிக்கிறான். நான் சொன்னேன், பாதி ஹதீஸ் தான் இந்த வாரம் சொன்னேன், அடுத்த வாரம் மீதி ஹதீஸ் சொல்லுவேன்ட்டு நடந்துட்டேன். நான் பாட்டுக்கு ரூமுக்கு. அடுத்த வாரம் எப்போதும் மாதிரி தப்சீர் பார்த்துட்டு குரான்லாம் திறந்துட்டு நாங்கள் போய் உட்காந்து தப்சீர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த ஆள் வந்து முன்னாடி உட்காந்துக்கிட்டான். நான் அவனை கவனிக்கவே இல்லை. தப்சீர் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்க்குறேன், இஸ்ராயல் மாதிரி உட்காந்துருக்கான், தலையாட்டுறான். இந்த வாரம் சொல்லுவேன்னல்ல, இருக்குடி உனக்கு. எனக்கு இவனை பார்க்க மண்டை, என்னடா இவன் இப்படி வந்து உட்காந்துருக்கான், இவன் விடமாட்டான் போல்கே, இன்னைக்கு இங்கே வச்சு கேட்டுருவான் போல்க்கு, 800 பேருக்கு மத்தியிலே நம்மளை கேட்பான் போல்கேன்னு யோசிச்சுக்கிட்டே நான் பாட்டுக்கு தப்சீர் பண்ணி முடிச்சுட்டு சொன்னேன். போன வாரம் ஒருத்தர் ஒரு நல்ல கேள்வி கேட்டாருன்னு இவர் சம்பவத்தை ஆரம்பிச்சு சொன்னேன். இப்படி வந்து கேட்குறாரு, ஏடிஎம் உடைக்கலாமா சார் கேட்டான். எனக்கு அதான் நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன், ஒருத்தன் கேட்குறான், யோ நீ சொன்னல ஆமீன்னு சொல்லியா அப்படின்னு என்ன சொல்றான் அவன். நான் சொன்னேன், எங்க ரசூல்லா எப்போதுமே அருமையா பேசுவாங்க, போன வாரம் பாதியை தான் சொன்னேன், இந்த வாரம் மீதியை சொல்ல போறேன்னு. அந்த ஆள் ரெடியா உட்காந்துக்கிட்டான். சொல்லியா நீ என்ன சொன்னாலும் சரியா, ஏடிஎம் தாங்கிறான் அவன். உடனே நான் சும்மா இருந்துட்டு சொன்னேன், மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரா. நல்ல காரியங்களையா உங்கள்கிட்ட வந்து சொன்னா நடக்கட்டும், இருக்கட்டும், செய்யட்டும், சிறப்பா செய்யுங்க இப்படின்னு பேசணும். ஆனா உலகத்துல சில பேர் வருவான், ஏடிஎம் உடைக்கலாமான்னு கேட்பான். அவனை உள்ள தெருல இழுத்துட்டு சொன்னேன், அவனை மாதிரி ஆளுக்கு நீங்க எப்படி பதில் சொல்லணும்னு சொன்னா எங்க ரசூல்லா சொல்றாங்க, ஃபல் யஸ்முத், அவனை மாதிரி ஆள் பேசுனா வாயை மூடிக்கிட்டு போயிடணும். நாங்க பதிலே சொல்ல, நெகட்டிவா பேசுறவன்ட்ட பேசாதன்னாங்க. இவர் வந்து கேட்கிறாரு, அக்ரிமும் அவுலா, உங்க பிள்ளைகளை ஹானர் பண்ணுங்கன்னா 24 மணி நேரம் முத்தம் போடுறதா? அவன் மேலே ஏறி செவத்திலேருந்து கீழே விழுவுறான், எல்லாத்தையும் உடைச்சு விடுறான். இந்த அஹசினு அதபகும் அடுத்த வார்த்தையில சொல்றாங்க, அந்த பிள்ளைகளுக்கு இதுதான் நல்லதுன்னு சொல்லு. அவன் கேட்பான். அந்த பிள்ளைகளுக்கு எங்க அஜர்த்து அழகா ஒரு செய்ய இமிட்டேஷன். பிள்ளைகளுக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், நம்ம என்ன செய்யறோமோ அதை. ஒருத்தர் வந்து சொல்றாரு, என் பிள்ளை கெட்ட வார்த்தையா பேசுறான் அஜர்த்துனாரு என்கிட்ட வந்து. ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வந்துட்டான், தப்பா பேசுறான். நான் சொன்னேன், அது கேட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தை இல்லை. நீனும் உன் பொண்டாட்டியும் பேசியிருப்ப, அவனை இல்லரா சார், நீனும் உன் பொண்டாட்டியும் பேசுனத உன் புள்ள தெருல பேசுது. அல் வலது சிர்ரு அபிஹி சொல்லுவாங்க, குடும்பத்தின் ரகசியத்தை தெருவுக்கு கொண்டு வருவது பிள்ளைகள். நீ செய்யற சேட்டையும் நீ பேசுற. துபாயில இதே நடந்துச்சு சார். ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, ஹஜ்ரத் நான் ஒரு செய்தி சொல்லுவேன், நீங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னாரு. நான் சொன்னேன், நானே ஊர்வாயி, எதை எப்ப எங்க சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது, என்கிட்ட ஏன்டா ரகசியத்தை சொல்றேன்னு. சரி பரவாயில்ல சொல்லிட்டு போங்கன்னு. என் பையனை கூட்டிக்கிட்டு அசர் தொழுவைக்கு பள்ளியாசலுக்கு போனான். சேர்த்து குறுக்க மறுக்க ஓடுறான் இங்கே. நான் சொன்னேன், இங்க வாடா உட்கார்றா அப்படின்னு. யாராவது திட்டுவான், ஏன்னா துபாயில அரபுகள் என்ன செய்வான், ஏன் பிள்ளை எப்படி வச்சிருக்கேன்னு கேட்பான். உட்கார்றா. அந்த பையன் கேட்டான், ஏன் தான் உட்காரணும். ஏன்னா இப்ப பையங்கள்லாம் கேள்வி கேட்கிற காலம். இந்த ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஜென்ரேஷனை பல விதமா பிரிப்பான். அதுல எக்ஸ் ஜென்ரேஷன், ஒய் ஜென்ரேஷன். இப்ப முன்னாடி வந்ததெல்லாம் ஒய் ஜெனரேஷன் ஒன்று வந்திருக்கு. அதுக்கு என்ன செய்யும்னா ஏன்னே கேட்கும். எதை சொன்னா ஏன் அப்படின்னு கேட்பான். நான் பிரிக்கல, உலகத்திலேயே பிரிச்சிருக்கான் ஒய் ஜெனரேஷன். இந்த 80ல இருந்து வந்தது பூராமே ஒய். எதையாவது ஒன்று சொன்னா ஏன் செய்யணும் அப்படிமா. இதோ ஏதாவது கேட்டா அது ஏன், இது ஏன். சரி இவன் ஏன்னு கேட்கிறானே, இதை விளங்கிக்க போறான்னு நீ போய் பதில் சொன்னா கேட்கவே மாட்டான். இந்த காலத்துல வந்தவன்னா இந்த பூரா நஜாத்து. இந்த இவங்க வந்தாங்களே, எது ஒரு ஹதீஸை போய் சொன்ன உடனே அது ஏன் ரசூல்லா சொன்னாரா அப்படின்னு கேட்பான்.
அவனுக்கு ஆமாடா ரசூல்லா சொன்னா போயிட்டே இருப்பான். அவனுக்கு ஏன் கேட்கறன்னே தெரியாது. ஒய் ஜென்ரேஷன் இப்பெல்லாம் ஜென் செட்டுங்கிறான், இஜெட் ஜென்ரேஷன். இதை பத்தி பேசினா தனியா பேசணும். இந்த ஜென்ரேஷன் பிரிவுகளே ஏன்னா அப்பதான் இந்த குழந்தைகளை உங்களால உள்வாங்கவே முடியும். இன்னைக்கெல்லாம் வந்து அவன்லாம் வந்து இதுல மீடியால பிறந்தவன் இந்த பையெல்லாம். இவன் 2.5 வயசு இருக்கும் போதே தள்ளி யூடியூப் எடுத்து பாட்டு போடுது சார். இன்னைக்கு பிறந்த புள்ள 2 வயசு தான். தொட்டியில இப்படி கொடுத்தோன்னா அதை வாங்கி இப்படி ஆட்டுது. தாத்தாக்கு தெரியாது. அது ஏதாவது மாட்டிக்கிச்சுன்னா டே இது என்னடா வரமாட்டேங்குது இந்த போனும் பாரு. தொட்டியில படுத்துக்கிட்டே இப்படி ஆட்டி யூடியூப் போய் பாட்டை போடுது. இவ்வளவு பெருசு தான் இருக்கு 2.5 வயசு. அதுவே செய்யுது. ஏன் அப்படின்னு கேட்டா இவங்களுடைய பிறப்பு வேற. உமர் ரலியல்லாஹு தஆலா லா துரப்பு அவுலாதக்கும் கமா ரப்பாக்கும் ஆபாஉக்கும் லிஅன்னஹும் குலிகு மின் ஜமானின் கைரி டோன்ட் ரைஸ் யுவர் சில்ட்ரன் ஆஸ் யுவர் பேரண்ட். நம்ம பொதுவா ஒன்று சொல்லுவோம், எங்க அத்தா காலத்தெல்லாம் அப்படின்னு ஆரம்பமா இல்லையா? எங்க அத்தா காலத்தெல்லாம் நாங்க எப்படி வளர்ந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஜெனரேஷன் நீ அப்படி கேட்க முடியாது. ஏன்னா தே ஆர் born in the light of media. டிஜிட்டல் கிட்ஸுங்கிறான். இந்த பிள்ளைகளுக்கு பேரே டிஜிட்டல் கிட்ஸ். அவனுடைய சிந்தனையும் அவனுடைய பார்வையும் வேற மாதிரி. இப்ப அத்தா சொல்றாரு கூப்பிட்டு உட்கார்றா அப்படிங்கிறாரு. ஏன்னு கேட்டான் அந்த பையன். உடனே அவர் சொன்னாரு அல்லாஹ் பாக்குறான்னாரு. பள்ளியாசல்ல அல்லாஹ் பாக்குறான்னாரு. அந்த பையன் அமைதியா உட்காந்துக்கிட்டான். அல்லாஹ் பாக்குறான், சேட்டை பண்ணக்கூடாதுன்னு பேசாம அசரை தொழுதுட்டு இவனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயாச்சு. போன உடனே வீட்டுக்காரம்மா டீயை போட்டு கொண்டு வருது. கொண்டு வந்து அவர் நினைக்கிறார் கொஞ்ச நேரம் பேசுவோமே. யார்கிட்ட சார்? மனைவிட்ட. அழகா பின்னாடியிலேருந்து குரல் வருது பாருங்க. அங்கதான் விளங்குது. போன வாரம் எங்க காலேஜில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. மென்டலி எப்படி ஸ்டெபிலிட்டியா இருக்கிறது, அதாவது மன ரீதியா எப்படி ஸ்டெபிலிட்டியா இருக்கிறதுன்னு ஒரு அம்மா வந்து கிளாஸ் எடுத்துச்சு. ஒரு டாக்டர். அந்த அம்மா சொல்லுச்சு, நீங்கள்லாம் வந்து நல்ல ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுக்காரம்மாட்ட தொடர்ந்து பேசணும். மனைவிட்ட பேசுறதே இல்லை இப்ப பல பேரு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே ஒரு சார் எப்படி கையை தூக்குனாரு. மேடம் அப்படின்னு எந்திரிச்சாரு. சரி ஏதோ சொல்ல போறாரு போலுக்குன்னு எல்லாரும் ஆர்வமா கேட்டான். 1/2 மணி நேரம் பேசுனா சண்டை வருது, 1 மணி நேரம் பேசுனா தலாக்காயுதுன்னு நான் தாளு. சொந்த பொண்டாட்டிட்ட 1/2 மணி நேரம் பேசுனா வீட்டுல பதுரும் உகது நடக்குது. 1 மணி நேரம்லாம் ஒருத்தன் தெரியாம பேசிட்டான்னா அதுக்குதான் இன்னைக்கு மொபைல். முகம் பார்த்து தூங்கி எல்லாம் பல காலமாச்சு. மனைவியும் கணவன்லாம் பார்த்து பேசலாம். அவன் மொபைலை பார்த்துக்கிட்டே அப்படியே போறான். இன்னைக்கு சும்மா பார்த்துக்கிட்டே இப்ப வண்டியில போகும்போதும் பார்த்துக்கிட்டே போறான். இப்படி இன்னும் என்ன கிறுக்குத்தனம்லாம் அவன் தெரியல. அவனே செல்ஃபி எடுத்துக்கிறான், அவனே சிரிச்சுக்கிறான், அவனே அவனே எல்லாம். நான் போதும்டா எனக்கு, நீங்க எல்லாம் யாருங்க? அத்தாவும் மாமாவும் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. வீட்டுக்கு வந்திருக்காரு. பையன் கிராஸ் பண்றான். அத்தா சொல்றாரு டே மாமாடா அப்படின்னு. அந்த பையன் அப்படி நின்று எட்டி பார்த்துட்டு மாம்ஸ் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கான். போடா எனக்கு வேலை இருக்குடாங்கிறான். அவன் பயங்கர பிஸியா மாம்ஸ் எல்லாத்தையும் சுருக்கிட்டான். அன்னைக்கு ஒருத்தன் ப்ரோ அப்படின்னா காப்பி ஆடான்னு கேட்டேன். பிரதரை சுருக்கி ப்ரோ அப்படிங்கிறான். அம்மாவை சுருக்கி அம்முங்கிறான். எல்லாத்தையும் பாதி பாதியா ஆக்கிட்டாங்க. இவனை விளங்குறதே பெரிய விஷயம். இந்த பிள்ளைகளை யாரா இவன்லாம் அப்படின்னு நம்ம விளங்குறது இருக்கு இல்லையா, அதுவே பெரிய விஷயம். சார் போன வாரம் ஒரு பையன் வந்தான். வந்து என்கிட்ட சொன்னா வேலை படிச்சு முடிச்சுட்டேன் சார், வேலை கிடைச்சிருச்சுன்னா. எங்கள்ட்ட படிச்ச பையன் தான். அப்புறம் அடுத்து அப்படின்னு கேட்டேன். இப்ப இதுக்கு என்ன பதில்? அடிச்சாரு பாருங்க அஜர்த்து. கனியூர் அஜர்த்துனா சும்மா, கனியூர் அஜர்த்துனா சும்மா வாண்ணேன். படிச்சு முடிச்சுட்டான், வேலைக்கு சேர்ந்துட்டான். அடுத்து என்ன? கல்யாணம். அப்படித்தானே அவன் சொல்லணும். அவன் ஒரு பதில் சொன்னான் பாருங்க என்கிட்ட, உங்களுக்கு விளங்குதுன்னா. எப்படா கல்யாணம்னு கேட்டா அவன் கேட்கறான் என்ன உங்களுக்கு விளங்குது அப்படின்னா. ரொம்ப நேரம் விளங்கவே இல்லை. நானும் உங்களை மாதிரியே உட்கார்ந்து இருந்தேன். இப்படி வாயை பார்த்துக்கிட்டே என்னடா விளங்குது? இல்லை சார் உங்களுக்கு புரியுது அப்படின்னு. நான் திரும்ப ஓஹோ யாருக்கோ புரியலன்னு அப்பதான் எனக்கு விளங்குது. அப்ப அவன் போகும்போது சொல்லிட்டு போறான், ஊர்லாம் பயானுக்கு போறீங்கல்ல, எங்க ஊருக்கு வர்றது என்ன வந்து ஏஜென்ட் வேலை பார்க்க சொல்றான். எங்க அப்பன்ட்ட வந்து கொஞ்சம் நேரம் பேசு. அந்த ஆள் இன்னும் சின்ன பிள்ளையாவே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றது விளங்குதா? அவன் பேச்சு டிசைன் எல்லாமே அவன் வேற லோகத்துல இருக்கான். இன்னைக்கு அவனை போய் பிடிச்சி இழுத்து உமர்றதில்ல. லா துரப்பு அவுலாதக்கும் கமா ரப்பாக்கும் ஆபா லி அன்னஹும் குலிகு மின் ஜமானின். உங்க காலம் இல்ல, அது வேற காலம். ஜெனரேஷன் மாறிடுச்சு. அவனுடைய சிந்தனையும் பார்வையும் வேற. அப்ப இவர் சொன்னாரு வீட்டுக்கு போய் சாயா குடிக்க உட்கார்ந்தா நானும் என் ஒய்ஃபும் பேசிக்கிட்டே இருந்தா சண்டை வந்துருச்சு. வரும்ல, டீயை குடிச்சுக்கிட்டு எதுக்கு பேசுறேன்னா இல்ல எடுத்து மிச்சத்தை கேளுங்கன்னா பேசிக்கிட்டே சண்டை வந்துருச்சு. என் பையன் அங்கே இருந்து நான் திட்டிக்கிட்டே இருந்தேன், உனக்கு அறிவு இருக்கா லூசா, கொப்பேன் ஒரு லூசு அப்படி. அவர் சொல்றாரு நிறைய ஆம்பளைய பயன்படுத்துறதும் கொப்பேன் ஒரு லூசுன்னு சொன்னோன்னு அவருக்கு ஒரு பெரிய அம்மா அடி நம்ம போர்ல ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.
உன் தம்பி ஒரு அரை. அன்னைக்கு ஒருத்தன் சொல்றான், என் மச்சின ஒரு லூசு போய் எடுத்துனா. நான் சொன்னேன், என்னடா இப்படி சொல்றேன்? ஆமா லூசுன்னு தானே சொல்ல முடியுங்கிறான். யாரு சொந்த மச்சின? அல்லாதான் பாதுகாக்கணும் அந்த பொம்பளையில. இப்ப இவர் சொன்னாரு, உடனே என் பையன் வந்து என்ன பெறன்னா, அத்தா அத்தான்னா. நான் சொன்னேன், இர்ரா. இவரே சண்டை ஓடுற மூணுல இருக்கு, பாதி மறந்து போயிடும். பொம்பளைகளுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்டே என்ன அப்படின்னு சொன்னா, சண்டை வந்த உடனே சொல்லுவா, ஜனவரி மாசம் 1987 கல்யாணம் நடந்துச்சு, பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி நீங்க என்ன இப்படி சொன்னீங்கம்பா, மார்ச் மாசம் 4ஆம் தேதி இப்படி திட்டினம்பா. இவனுக்கு அப்பதான் பிபி கொஞ்சம், காலையில தின்ன இட்லி மறந்து போயிடும் நமக்கு. எவனாவது கல்யாணம் ஆன நாளை யாராவது ஒரு ஆள் ஒழுங்கா சொல்லிடுறான், மறந்துடும். நம்ம இயற்கை அப்படி, நம்முடைய காலையில தின்ன இட்லியே மறந்துருமே. கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆயிருக்கும். 89 ஜனவரி 1ஆம் தேதி 11 மணிக்கு பேசினேன்பா. இவன் மூளை ஓடிக்கிட்டே இருக்கும், எங்கடா அதுக்குள்ளேட்டையும் டக்குன்னு 15ஆவது தேதி இப்படி சொன்னேன்பா. இப்ப இந்த மாதிரி சண்டை நடக்கும்போ அந்த ஆளே இப்படி யோசிச்சுருக்கேன். இவன் இங்க நோண்டுறான் இந்த பையன், எத்தா கேளுத்தான். உடனே அவர் ஏதாவது கடுப்பா, என்னடா அப்படிங்கிறாரு. இல்ல இந்த அல்லாஹ் பள்ளியாசல்ல தான் இருப்பானா? அவர் சொன்னாரு, சண்டை கிண்டெல்லாம் நின்றுச்சு, எதிர்த்துட்டாரு. அங்க ஓடி ஓடியாந்து பேசினதுக்கே இப்படின்னா, நீ இவ்வளவு வாய் பேசுறியே எங்க அம்மாவை, இதெல்லாம் அல்லாஹ் கேட்கவும் மாட்டான், உன்னை சாத்தவும் மாட்டான். அவர் சொன்னாரு, அப்படி போய் உட்காண்ட, எதையோ கலட்டி அடிச்சது மாதிரி இருந்துச்சு. எடுத்து என்ன பையன் பாடம் நடத்துறான், பையன் பாடம் நடத்துறான். சகோதரர்களே, இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் எல்லாம் தங்கங்கள், அதுகளை உருக்கி எடுத்துடலாம். அதைத்தான் எங்க அதற்கு புடம் போட்ட பிள்ளைகளாக மாற்ற வேண்டும். இந்த மதரசா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மதரசா அந்த குர்ஆனை சொல்லி தருது. சின்ன வயசுல யார் குர்ஆனை படிக்கிறார்களோ, பெருமானார் சொல்லுவாங்க, மன் கரஅல் குர்ஆன ஃபீ ஷபீபத்தி கஅன்னமா இக்தலத்தல் குர்ஆனு ஃபீ தமிஹி வ லஹ்மி. எந்த பையன் சின்ன வயசிலேயே குர்ஆனை படித்து விடுகிறார்களோ, அவர்களினுடைய இரத்தம் சதையில் குர்ஆன் சேர்ந்து விடும்னாங்க. காலம் முழுக்க மறக்காது, எந்த நோயும் வராது. இருக்கிறவர் கபருக்கு போற வரையும் ஜம்முன்னு இருப்பான். அவன் அல்லாஹ் செய்த பெரிய கிஃப்ட். அதீமுன் நதர ஃபில் முஸ்ஹப். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத பார்த்து பெருமானார் சொல்றாங்க, அதீமுன் நதர ஃபில் முஸ்ஹப். அதீமுன் நதர, எப்பவும் முஸ்ஹப்ல குர்ஆன்ல உங்க கண்ணை பார்க்க வைங்க. இந்த உலகத்தில் பார்த்தால் நன்மை 3 மட்டும் தான். ஒன்னு காபத்துல்லாஹ்க்கு போகணும், அல்லது அத்தா அம்மா இருக்கணும். 2 இல்ல, குர்ஆனை நீ வாழும் காலமெல்லாம் பார்த்தாலும் அது நன்மை. நாங்க பார்க்க நன்மை வந்துகிட்ட, சும்மா திறந்து வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாலும் போதும் சார். ஒரு பெரியவங்க சொல்லும் போது சொல்றாங்க, யார் ஒருவன் தொடர்ந்து குர்ஆனை பார்க்கிறானோ, முத்தி அபி அக்லிஹி வலவ் ஆஷ மிஅத்தை சனா, 200 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் புத்தி தடுமாறாது, கரெக்டா பேசுவார். இப்ப ஒரு காலத்துல 50 வயசு ஆயிடுச்சுன்னா மறந்து, இப்பெல்லாம் 25 வயசுலயே மறந்து போச்சு. ஏன்னா எல்லாமே போன்ல தான் இருக்கு. ஒரு கூட்டல் கழித்தல். இப்ப இவங்கள்ட்ட கேளுங்களேன், அந்த விசா கணக்குல இருந்து அரை காணி முக்கா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப 5 4 எவ்வளவு தரானா இருங்க அப்படின்ட்டு அந்த கால்குலேட்டர் உருவான் உள்ள இருந்து. 5 4 எவ்வளவுன்னு போட்டு பார்த்தா தான் தெரியுது. மண்டை வேலை செய்ய மாட்டேங்குது. விளங்குதா இல்லையா சகோதரர்களே? அதனால எங்க ரசூல்லா இந்த குர்ஆனை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த வேலையை நீங்கள் அழகாக பார்த்திருக்கிறீர்கள். பிள்ளையை ஓதுறதை வச்சு இன்னைக்கு பெரியவங்களும் ஓதணும். குறிப்பா தாய்மார்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொள்ளுகிறேன். மரணம் ஒரு நாள் எல்லாருக்கும் வரும். அதை யாரெல்லாம் தள்ளி போட முடியாது. அது இன்னைக்கு வயசுலாம் இல்லை. எங்க அஜர்த்து சொன்ன மாதிரி 37ன்னு எழுதுறான், 45ன்னு. மரணம் என்னைக்குன்னு தெரியல. ஒவ்வொரு அடியும் வெளியே போயிட்டு உள்ள வரும்போது என்ன நடக்கும்னு தெரியாது நமக்கு. மரணம் இப்ப காலங்காலமா உங்க வீட்டுக்காரருக்கு சமைச்சு போட்டு அவளை பார்த்துக்கிட்டு பிள்ளைகளை பார்த்துட்டு எல்லாம் செஞ்சிய, கபூர்ல கொண்டு போய் வச்ச உடனே கபூர்ல என்ன நடக்கும்னு எங்க ரசூல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இருளின் வீடு, இருட்டாதான் இருக்கும். அங்க லைட்லாம் யாரும் போட முடியாது, இருட்டாதான் இருக்கும். அது பாம்புகளின் வீடு, பாம்பு வரும். அது பள்ளிகளின் வீடு வரும். சார், ஒரு கரப்பாம்பூச்சி வந்துட்டாலே வயசுக்கு வந்த பிள்ளைகள் இருந்துச்சுன்னா நம்ம ஓடி போய் நீ ஓரமா போமான்னு அடிப்போம், நம்ம பிள்ளைய பயப்படுங்க அப்படின்னு நிற்போம். ஆனா அத்தா தான் கபூர்ல இறக்குறாரு உள்ள, அவர் தான் குழிய தோன்றாரு, உள்ள கொண்டு போய் வைக்கிறாரு. அது இருட்டா இருக்கு. இன்னலில் கபரில் லஜ்ஜா, பெருமானார் சொல்லுவார்கள், கபருக்கென்று ஒரு தன்மை உண்டு, அது அழுத்தும் அப்படின்னா. அது இருட்டா இருக்கும். லா ஹவா யுஹவ்விஹா வலா நூர யுதீஉஹா வலா ஹாதிம இலைஹா. அங்க லைட் போடுறதுக்கு ஆளு கிடையாது, அது இருளின் வீடு. ஆனா if you want to design your graveyard, உன்னுடைய கபரை நீ அழகுபடுத்தணும்னா உலகத்திலிருந்து அழகுபடுத்தலாம். நாங்க எங்க சொல்ல
எப்படி அழகுபடுத்தலாம், எப்படி அழகுபடுத்தலாம்? எங்க நபி சொல்றாங்க, எல்லா பெண் மாதிரியும் நீ இருக்கணும், வீட்டுக்கு சமைக்கணும், பிள்ளைகளை பெக்கணும், எல்லாம் செய்யணும். பாத்திமாவே, நீ ஒரு காரியத்தை பண்ணணும். என்ன தெரியுமா பண்ணும்? அசருக்கு அப்புறம் எல்லாரும் அப்படி போகும்போது ஒரு 2 பக்கம் குரானை ஓதிடணும். 2 பக்கம் குரான் அப்படி திருப்பி ஓதிடணும். டெய்லி டெய்லி அப்படியே எடுத்து, நீ மட்டும் வடமையாக இந்த குரானோடு தொடர்பிலே இருந்தால், எங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னை கபருக்குள்ளே வைத்தவுடன் இந்த குரான் அங்க வரும். அல்லாஹ் அதற்கு ஒரு உருவம் கொடுத்து அனுப்புவான், உள்ள வந்துடும். வந்து கேள்வி கேட்ட உடனே சொல்லும், உன்னை உலகத்துல என்ன பாடுபடுத்தினா, இன்னைக்கு நீ தூங்கு ஆயிஷாவே, நீ தூங்கு. உனக்கு என்ன வேணும்? இந்த கபரை நான் விரிவுபடுத்துகிறேன், இதுல லைட் போடுறேன், இது ஒரு பேலஸ் மாதிரி ஆயிரும். உனக்கு ரூம்பு எங்க வேணும், உனக்கு கட்டில் எங்க வேணும், ஏசி எங்க வேணும், தண்ணி எங்க வேணும், அவ்வளவை நான் அரேஞ்ச் பண்ணி தர்றேன். சார், இது என் வார்த்தை அல்ல, எங்கள் பெருமானார் சொல்லுகிற வார்த்தை. உங்கள் கபரு ஒரு கோட்டையாக மாற்றப்படும், கோட்டையாக மாற்றப்படும். ஆயிஷாக்களே, பாத்திமாக்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்துல் ரஹ்மான்களை யோசித்து பாருங்கள். வெளியிலிருந்து உள்ள எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அது ஒரு நாளா 2 நாளா தெரியாது. 70 வருஷமா, 80 வருஷமா, 7000 வருஷமா, கோடி வருஷமா தெரியும். அங்கதான் கிடக்கணும். ஒரு பெண் எடுத்து ஓதுகிறாள் குரானை, டெய்லி அதை தொட்டு தடவுகிறாள். அந்த குரான் கூட வந்து நிற்கும். கபூர்ல சொல்லும், இது வஹஷ தனிமையின் வீடு, இந்த பைத்துல் வஹஷா, பைத்துத் தூத், த ஹவுஸ் ஆஃப் லோன்லினஸ், தனிமையின் வீடு. அந்த குரான் சொல்லும், இன்றைக்கு நான் உன்னோடு இருப்பேன், நீ என் கூட பேசலாம். மனிதனுக்கு அரபியில இன்சான்னு சொல்லுவாங்க. அந்த பேர் வந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் கூட பேசி பழகி இருக்க முடியும். ஒருத்தரை பிடிச்சி இந்த பள்ளியாசல்ல போட்டு எல்லா கதவையும் அடைச்சி லைட்லாம் அமர்த்தி விட்டு 2 மாசம் கழிச்சு தாண்டா உன்னை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா, அவன் தானா படுத்து செத்து போயிடுவான். தனிமையில போட்டு பூட்டிட்டு கடடா உள்ள அப்ப செத்து போயிடுவான். உன்சியத், ஒருத்தனை பார்க்கணும், பேசணும், ஒரு நட்பு, ஒரு மனைவி, ஒரு குழந்தை, இதுதான் மனிதனை வாழ வைக்கும். அப்ப எங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் மனைவிக்கு பதிலாய், உன் குழந்தைகளுக்கு பதிலாய் குர்ஆன் உள்ளே நிற்கும். நாங்க எது வரையும் நிற்கும்? உன்னை எழுப்பி விடுறது வரையும் நிற்கும். சரி, இப்ப எழுப்பி விட்டாச்சு, என்ன செய்யும்? நேரம் உன் கையை பிடிச்சிக்கிட்டு அல்லாட்ட கூட்டு போவோம், குர்ஆன் கூட்டு போவோம். தாய்மார்களை உங்களுக்குத்தான் சொல்லுகிறேன், குர்ஆன் கூட்டிட்டு போவோம். கூட்டிட்டு போய் என்ன சொல்லணும்? அல்லாட்ட சொல்லும், யா அல்லாஹ், இந்த பாத்திமாவை மன்னி சொல்லும், இந்த ஆயிஷாவை மன்னி சொல்லும், இந்த அப்துல் ரஹ்மானை மன்னி சொல்லும். 2 பேருக்குத்தான் அல்லாஹ்வினிடத்தில் பேசுகிற உரிமை உண்டு. ஒன்றாவது நபிமார்கள் ஷஃபாத் செய்வாங்க, நமக்காக வேண்டி பரிந்து பேசுவார்கள். 2வது குர்ஆன். குர்ஆன் சொல்லுங்க, அல்லாஹ் சொல்லுவான், ஓரமான ஓரம், அது சொல்லும் அல்லாஹ், யா அல்லாஹ், இப்ப நீ மன்னிக்காட்டி நான் போக மாட்டேன், யா அல்லாஹ் ஆயிஷா மனஜரே, யா அல்லாஹ் ஆயிஷா மனஜரே, யா அல்லாஹ் ஆயிஷா, யா அல்லாஹ் ஆயிஷா மனஜரே, யா அல்லாஹ், இந்த ஆயிஷா தூக்கி கொண்டு போய் சொர்க்கத்துல போடுன்றுவான். அல்லாஹு அக்பர். உலகமே நிக்கிற நேரத்துல உன் கையை பிடிச்சிட்டு போய் உன் கணவன் வராத இடத்திற்கு, உன் பிள்ளைகள் வராத இடத்திற்கு, காலம் காலமாக என் கணவனுக்கு நான் சமைச்சு கொட்டியே அழுதேனேன்னு சொன்னியே, அந்த புருஷன் எதுவும் செய்ய முடியாத இடத்தில் நீ அசருக்கு பின்னால் ஓதி அந்த 2 பக்கம் வேலை செய்யும் என்று சொன்னால், எம்பெருமானார் சொல்லுவாங்க, அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத் வல் ஆஜிசு மன் அத்ஃபஅ நஃப்ஸஹு வ ஹவாஹா வ தமன்னா அலல்லாஹ். என்ன அற்புதமான வார்த்தை! அறிவாளி யார் தெரியுமா? எங்க நபி கேட்பாங்க, ஹூ இஸ் இன்டெலிஜென்ட், ஹூ இஸ் இன்டெலெக்ட்? அறிவாளி யார் தெரியுமா? அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். அறிவாளி கபரை பதப்படுத்தி கொள்ளுவான். இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம், கபூர்ல அப்படி வாழ முடியாது. அறிவாளி கபரை பதப்படுத்தி கொள்ளுவான். 2 பக்கம் ஓதி தன் கபருக்கு ஒளியை ஏற்படுத்தி கொள்ளுவான். இந்த குர்ஆனை பார்க்கும் போதெல்லாம் ஹதீஸ்ல வருது, உமர் ரலியல்லாஹு தலையில தூக்கி வச்சுக்காங்க. அஹ்து ரப்பி வ மன்சூரு ரப்பி, அல்லாஹ் கொடுத்த ஒளியை கண்ணில் ஒத்திக்குவாங்க. பார்க்கும் போதெல்லாம் அழுவாங்க, தலையில தூக்கி வச்சுக்குவாங்க. ஏன் சஹாபாக்கள்? உமர் யார்? உலகத்தில் வாழும் போதே நன்மாராயம் சொல்லப்பட்டவர், நீ சுவனவாதி என்று சொல்லப்பட்டவர், தூக்கி வச்சுக்கிட்டார். சரி, இப்ப கொண்டு போய் அல்லாஹ் விட்டான், சொர்க்கத்துக்கு போன்னுட்டான், அப்படி சும்மா போயிருவாங்களான்னு கேட்டா போக மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லுவான், ஓரமா நில்லுன்றுவான். உன் புருஷனை விசாரிக்கிறது வரை நில்லுங்க, நில்லும்மா. உன் பையனை விசாரிக்கிறது வரை இங்க நில்லும்மா. அது குர்ஆன் நிப்பாட்டி வச்சிருக்கோம். அல்லாஹ் சொல்லுவான்,
இந்த அம்மா சொர்க்கத்துக்கு போகணும்னா தனியா போக முடியாது. நரகத்துக்கு மட்டும்தான் மனுஷன் தனியா போவான். சொர்க்கத்துக்கு குடும்பத்தோட போகணும். இப்ப இந்த அம்மாவுக்கு சொர்க்கம் கடமை ஆயிருச்சு. இப்ப கூட இருக்கவன்லாம் தப்பு பண்ணியிருக்கான என்ன செய்யுது? மன்னிச்சிருவோம். புருஷனை போ ஓட் சேர்ந்துக்க, அந்த அம்மா கூட பிள்ளைய சேர்ந்துக்க ஓட். உதுகுலுல் ஜன்னத அன்தும் வஅஸ்வாஜுகும் துஹ்பரூன். நீங்களும் உங்கள் மனைவி மக்களும் சொர்க்கத்துக்குள்ள ஒன்னா போங்க. சேர்ந்து இருக்கிறது தான் சொர்க்கம்ங்கிறான்ல. மனைவியும் மக்களும் சேர்ந்து இருக்கிறது தான் சொர்க்கம்ங்கிறான். உள்ள போயாச்சு. போன உடனே சுவர்க்கத்துல தொழுகை கிடையாது, நோம்பு கிடையாது, ஜக்காத்து கிடையாது, ஹஜ் எந்த அமலும் கிடையாது. ஆனால் அங்கே ஒரு அறிவிப்பு செய்யப்படும். உலகத்தில் யார் குர்ஆனை தொடர்ந்து ஓதினீர்களோ, ரத்தில் வர்தகி கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா, யூ ரிசைட் தி குர்ஆன் as you reside in the world. இந்த உலகத்தில் நீ எப்படி குர்ஆனை ஓதினாயோ அப்படி ஓது. 66,000 ஆயத்திற்கும் தரஜாக்கள் வித்தியாசம். மலைக்கும் மடுவுக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள அந்த ஸ்டேட்டஸ் மாறும். தொழுகை கிடையாது, ஆனால் அந்த குர்ஆனை ஓதுன்னு நல்லா சொல்லிடுவான். ஓதுனா ஒரு தரஜா கூட, ஒரு ஆயத்துக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு தரஜா கூட. நமக்கு 6,000 ஆயத்து தெரியுமா? ஆஃப்ஸாக்களுக்கு தெரியும். நமக்கு தெரியுமா? தெரியாது. அந்த குர்ஆன் அங்க வந்து நின்று தன்னை திறந்து காமிக்கும். புருஷன் இருக்கும்போது, புள்ளை இருக்கும்போது நைசா சாயங்காலம் 2 பக்கத்தை என்ன தொட்டு தடவி ஓதுனாயே பாத்திமா அப்துல் ரஹ்மானே, இப்ப என்ன ஓது? அப்படியே மல 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 நவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவர் இந்த உலகத்துல ஓதுனது மாதிரியே ஓதுவார். 6000 சொச்ச வசனங்களை ஓதி முடிப்பார். அவருக்கும் நபிமார்களுக்கும் சில தரஜா தான் வித்தியாசம். நீ என்ன சாதிச்சிட்ட இந்த உலகத்துல? அசருக்கு அப்புறம் 5 நிமிஷம் 4 பேப்பரை பிரட்டியதால் உன் வாழ்க்கை பிறண்டு போதல்லவா? எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அங்கு ஷைத்தான் வரமாட்டான் நாங்க எங்க ரசூலுல்லாஹ். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அங்க நோய்கள் அணுகாதுன்னாங்க. அங்க ரஹ்மத்தே ரஹ்மத். நான் படித்த அவலம் யக்ஃபி லஹும் அன்னா அன்ஸல்னா அலைஹிமுல். நம் இந்த குர்ஆனை இறக்கியது உங்களுக்கு போதாதா? எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் ஒரு தொப்பியும் ஒரு தாடியும் ஒரு நிக்கிறான். ஆனால் இன்றைக்கு இந்த குர்ஆனை மட்டும் ஓதி தங்களுடைய நோயில் இருந்து நிவாரணம் லட்சம் பேர். அப்படின்னு கேட்டா, நம்ம டாக்டர் கொடுக்கிற மருந்துக்கு பேரு தவா, குர்ஆன் கொடுக்கிற மருந்துக்கு பேரு ஷிஃபா. தவா வேலை செய்யலாம், மெடிசின் வேலை செய்யலாம், வேலை செய்யாம போலாம், எகைன்ஸ்டா வேலை செய்யலாம். குர்ஆன் ஒரு காலமும் அப்படி வேலை செய்யாது. சகோதரர்களே, அந்த வேலையை தான் இந்த மக்தப்ல நடத்துறாங்க, இந்த உஸ்தாதுமார்கள் நடத்துறாங்க. இந்த உஸ்தாதுமார்களுக்கு துவா செய்ய வேண்டிய நேரம் அது. நினைச்ச நேரத்திலெல்லாம் பிள்ளைகளை சொல்லி கொடுக்க முடியாது. அந்த பிள்ளைகளுடைய தன்மையை புரிந்து அலிஃப் பாவு தாவு சொல்லி தர்றாரு இல்லையா? பெருமானார் சொல்லுவார், அலிஃப் லாம் மீம் லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபு வாஹித். அலிஃப் லாம் மீம் ஒத்த எழுத்தல்ல. அலிஃப் ஹர்ஃபுன், லாமு ஹர்ஃபுன், மீமு ஹர்ஃபுன். அலிஃப் ஒரு வார்த்தை எழுத்து, லாம் ஒரு எழுத்து. அலிஃப் லாம் மீம் சொன்னா 30 நன்மை, 30 நன்மை. சகோதரர்களே, 115 ஆண்டுகளாக உங்களுடைய முன்னோர்கள் போட்ட விதை வளர்ந்திருக்கிறதுன்னா, நான் இந்த நேரத்தில் அந்த நல்லவர்களுக்கு துவா செய்கிறேன். நீங்களும் அதே எண்ணத்தோடு இருக்க வேண்டும். இந்த ஊர்ல இப்படி பிள்ளைகள் படிப்பதனால் அல்லாஹ்வின் ரஹமத் இறங்கும், மலக்குமார்கள் இறங்குவாங்க. ஹதீஸ்ல வருது, மலக்குமார்கள் உசைத் பின் ஹுதைர் என்கிற சஹாபி, இதை சொல்லி என்னுடைய உரைக்கு நிறைவு செய்கிறேன். உசைத் பின் ஹுதைர் என்று சொல்லுகிற சஹாபி வீட்டுல குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கார். குதிரை ஆடுது. ஓதிட்டு இருக்க குர்ஆனை நிப்பாட்டிட்டார். குதிரை நின்றுச்சு. திரும்ப ஓதுறார். திரும்ப ஆடுது. திரும்ப நிப்பாட்டிட்டார். குதிரை நின்றுச்சு. திரும்ப ஓதுறார். அங்கிருந்து எந்திரிச்சு வந்து புள்ள பக்கத்துல படுத்திருக்கான், மிதிச்சிட போதுன்னு வேகமா எந்திரிச்சு வந்து இப்படி பாக்குறார். அவர் கண்ணுல என்னமோ ஒண்ணு தெரியுது. கண்ணை இப்படி சுருக்கி சுருக்கி பாக்குறாரு. திடீர்னு கண்ணு ஒரே மேகமூட்டமா இருக்கு. ஏன் கண்ணு தான் எப்படி இருக்கு அப்படி பாக்குறாரு. ஒரே வீடை சுத்தி மேகமூட்டம், அதுல இதே மாதிரி பிளிக் 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 பிளிக்னு மின்னிக்கிட்டே இருக்கு. நல்லா பாக்குறாரு, என்னடா எனக்கு கண்ணில் ஆச்சு அப்படின்னு பாக்குறாரு. கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த மேகமூட்டம் அப்படி நவண்டு போகுது. உள்ள இந்த மாதிரி பல்பு இப்படி சிக்கு 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 சிக்குன்னு எரியுது. பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு, இது என்ன இது? காலையில வேலையா சுபு தொழ வந்தார். எங்கள் ரசூலுக்கு ஒரு பண்பு உண்டு. சுபு தொழுதுட்டு திரும்பி உட்கார்ந்து கேட்பாங்க, ஹல் ரா மின்கும் ருயா, ஹேவ் யூ எனிவன் சீன் எ ட்ரீம்? யாராவது கனவு பார்த்தீர்களா? டெய்லி கேட்பாங்க எங்க ரசூலுல்லாஹ்.
கனவு பார்த்தீங்களா கேட்பாங்க. ஒருத்தர் சொல்லுவாரு, கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. சில கனவு நோயா இருக்கும், சில கனவு சமுதாயத்தினுடைய சிரமமா இருக்கும், சொல்ல மாட்டாங்க. அப்புறமா அவரை கூப்பிட்டு விட்டு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த கனவுனாலே என்னன்னு தெரியலையே. நுபுவத்தினுடைய பகுதியில் ஒரு பகுதின்னு வருது ஹதீஸ்ல, கனவு டெய்லி. அப்ப இவர் உடனே எந்திரிச்சிட்டார். யார சொல்ல, நான் கனவு பார்க்கல, உண்மையை பார்த்தேன். காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சு சுபுக்கு வரதுக்கு முன்னாடி தொழுதேன், இப்படி பார்த்தேன், மினுக் 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 அப்படின்னு. உடனே ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே சொன்னாங்க. அவர் சொன்ன உசைது சொன்ன உடனே சொன்னாங்க, உசைதே தில்கல் மலாயிகா, தில்கல் மலாயிகா தனத்திலி சௌத்திக்க, நீ ஓதிய குர்ஆனை கேட்பதற்கு இறங்கி வந்த மலக்குகள் அவர்கள். தில்கல் மலாயிகா தனத்திலி சௌத்திக்க சொல்லிட்டு சொன்னாங்க, ஹல் கரஅத ஹல் கரஅத ஃபஅஸ்பஹத் ஹத்தா யராஹுன் நாஸ், நீ மட்டும் விடியும் வரை ஓதி இருந்தால் சுபுகு தொழ வரக்கூடிய அத்துணை பேரும் இன்றைக்கு மலக்குகளை பார்த்திருப்பார்களே. நிப்பாட்டிட்டியன்னாங்க, நிப்பாட்டிட்டியன்னாங்க. சகோதரர்களே, உங்கள் வீட்டில் குர்ஆன் ஓத இறங்கும்ல, இறங்கும்ல. இன்னைக்கு முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த காசுகள் வளங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? வறுமையில தானே இருந்தோம். இந்த வளம் வெளிநாட்டு கதவு திறந்து எப்படி கொட்டியது? வீட்டுல உட்காந்து மகரிப் பின்னாடி வாக்கையாவோ சுபுவுக்கு அப்புறம் தொழுதுட்டு போனா யாசின் ஓதுற சத்தம். இன்னைக்கு கபிரிஸ்தான் மாதிரி இருக்க வீடு. ஒரு ஓதுறதுக்கு ஆள் இல்லையே. அறிவாளியார் கபுரை சித்தப்படுத்திக் கொள்வான், பேலஸ் ஆக்கிடுவான். உலகத்திலையும் நல்லா பிரியாணியை சாப்பிடணும், பெரிய வீடு கட்டணும், கார்ல போகணும், எல்லாம் செய்யணும், கபரை ரெடி பண்ணணும். குறிப்பாக தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், ரமலான் வருகிறது, அல்லாஹ் உங்கள் ஊரில் தன்னுடைய அருட்கொடைகளை கொட்ட வேண்டும் என்று துவா செய்கிறேன். இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி இன்றைக்கு நான் பிரார்த்திக்கிறேன். இவர்களுக்கு ஓதி கொடுக்கிற உஸ்தாதுமார்களுக்கு பிரார்த்திக்கிறேன். இவர்களுக்கு பின்னால் நின்று நிர்வாகம் செய்கிற அந்த மக்களுக்கு பிரார்த்திக்கிறேன். அல்லாஹ் உங்களை பொருந்தி கொள்ள வேண்டும். இந்த உங்களுடைய செயலை இறைவன் அங்கீகரிக்க வேண்டும். இது போன்று ஒரு மாடலா ஊர்ல எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி நடக்கணும். நடக்குது. அல்லாஹ் அதை வளப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். சகோதரர்களே, இந்த பணி கியாமத் நாள் வரை நடப்பதற்கு என் சிந்தனையால், என் பொருளாதாரத்தால், வேற ஏதாவது தேவைன்னாலும் நான் செய்வேன்னு நீங்க நினைச்சிங்கன்னாலே உங்களுக்கு வருகிற பலா முசீபத்துகள் வராமல் போகும் என்கிற வாக்குறுதியை சொல்லி என்னையும் இங்க அழைத்து பேச, இந்த இப்படிலாம் ஒரு ஊர்லயும் பார்த்தது இல்லைங்க. இவ்வளவு அமைதியா, பின் டிராப் சைலண்ட். எங்க யூஸ் பண்ண ஏதோ ஓதி ஊதிட்டா அப்படின்ட்டு அப்படி போகுது. இவ என்ன சத்தம் போட்டுக்கிட்டு கிடந்தான், எங்க அஜரத்து கழுத்துல ஏறிட்டான். அன்னைக்கு ஒரு ஊருக்கு பயானுக்கு போயிருந்தேன், பெண்கள் செம்ம சவுண்டு கெஞ்சிறாரு அந்த அஜரத்து, எம்மா பேசாத 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. திருச்சியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, ஊர் மானத்தை வாங்காத, தெரு தெருவா சொல்லுவான். அந்த இந்த பத்தியெல்லாம் நான் சொல்றேன்ல, தெரு தெருவா சொல்லுவானே இந்த ஆள், போய் கொஞ்சம் போடா அப்படின்னா பாரு. ஒருத்தர் யாரும் அஜரத்தை ஒரு பொம்பளை, போடா அடிய, என் சத்தத்தை விட நீ மேல மைக்கு என்னடா மைக்கு, நான் போடுறேன் மைக்குன்னா. நான் அதோட பார்த்தேன், இங்க உங்க ஊர் பிள்ளையெல்லாம் நல்ல ராம செஞ்ச பிள்ளைய, அலா என்ன ஒரு சத்தம் வரல, பொம்பளையா வசவசன்னு பேச. நான் ஏறி நின்ன உடனே சொன்னேன், சந்தக்கடை சந்தக்கடைன்னு சொல்லுவான், அது இதுதான் அப்படின்னு. டக்குன்னு பாதி இது குறைஞ்சிச்சு. இந்த ஆம்பளைகளுக்கு டீ கொடுக்குற அந்த இளைஞர்கள்லாம் எங்க இருக்காங்க, கொஞ்சம் இங்க வாயான்னு. உங்களை மாதிரி பொம்பளைய உங்க ஊர்ல இல்லையா? அடுத்த வருஷம் பொம்பளையில ஏற்படுத்தி நல்ல கம்ப கொடு விட்டு குத்துட்டு வாயில வாய பாரு, வாய மூடி வாய. எம்மாடி 1.5 மணி நேரம் நான் பேசி ஒரு ஒரு பொம்பளை சொல்லுது, அஜரத்தை கூட்டு வர சொன்னா ரவுடியை கூட்டு வந்திருக்கேன். 1.5 மணி நேரம் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கே சந்தேகம் வந்து நிப்பாட்டிட்டேன். என்னடா முழிச்சிருக்காங்களா இல்லையான்னு பார்த்தா இங்க இருந்தா சத்தம் வருது. உடனே அஜரத்துட்டு கேட்டேன், என்ன அஜரத்து சத்தம்னு. பக்கத்துல வயல் தவளை சத்தம் போடுது அஜரத்து, அதை ஒன்றும் செய்ய முடியாது நம்மன்ட்டான் அந்த ஆள். சரி போய்த்து வந்து தவளை எல்லாம் உங்க ஊருக்கு ராம செய்யணும். இவ்வளவு அமைதியா ஒரு 115 வருஷ பாரம்பரியத்தை கெட்டி ஆளுகிற மக்கள். அல்லாஹ் உங்கள் பெற்றோர்களுடைய பரக்கத்தை கொண்டு உங்களை இன்னும் நல்ல செல்வ செழிப்போடும் ஆரோக்கியத்தோடும் அல்லாஹ் வாழ வைப்பான், வாழ வைக்கணும். இந்த ஊர் கியாமத்து நாள் வரை இந்த மதரசா நடக்கணும். ஊர்ல குர்ஆன் ஓத தெரியாதுன்னு யாரும் இருக்கக்கூடாது. 5 வேளை தொழக்கூடிய மக்களாக, குர்ஆனை மனனமிட்ட மக்களாக அல்லாஹ் உங்கள் சந்ததிகளை ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.